தேவன் என்று சொன்னால் யார் என்று சொன்னால் அவர் கிருபை என்று சொல்லுவது ஒரு நல்ல வார்த்தை. தேவன் என்று சொல்லும் போது ஈக்குவல் டு கிருபை அப்படின்னு சொன்னா அது சரியான விளக்கமாக இருக்கும். அப்படி கிருபை என்பது இந்த உலகத்திலே அந்த வார்த்தை கிரைஸ் என்கிற வார்த்தை மிகப்பெரிய மேன்மையான வார்த்தையாக இருக்கிறது. ஆகையால் தான் நாமும் கூட பழக்க வழக்கத்திலே எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலே உணர்ந்தோமோ ஒத்துக்கொண்டோமோ அந்த வார்த்தையின் செயல் இருக்குதோ இல்லையோ, ஆனால் எல்லா சந்தர்ப்பங்களிலும் கூட கிருபை என்கிற வார்த்தையை நாம் உபயோகப்படுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் கூட சங்கீதங்களின் புஸ்தகம் 48 சங்கீதம் 9வது வசனத்தின் அடிப்படையிலே, சங்கீதம் 5:7, எபேசியர் 6 24வது வசனத்தின் அடிப்படையிலே இந்த கால வேளையிலே கிருபையின் கிரியைகள் என்கிற ஒரு தலைப்பின் கீழாக உங்களோடு கூட பேசும்படியாக விரும்புகிறோம். கிருபையின் கிரியைகள் எப்படிப்பட்டவைகளாக இருக்கும், கிருபை என்று சொல்லுகிற நாம் அந்த கிருபையின் கிரியைகள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொல்லி உங்களோடு கூட பேசும்படியாக உணர்த்தப்படுகிற இந்த காலை வேளையிலே ஒரு புதிய பிரசங்கமாய் ஆரம்பமும் முடியும் என்கிற தலைப்பின் கீழாக சத்தியத்தை தியானித்துக் கொண்டிருந்த போது இன்றைக்கு ஆவியானோரால் உணர்த்தப்பட்டேன். கிருபை பற்றி பேசும்படியாக எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை என்கிற ஒரு வார்த்தை கடந்த நாட்களிலே என் இருதயத்திலே ஒரு தியானமாய் ஓடிக்கொண்டிருந்தது. ஆகையால் இந்த கால வேளையிலே இந்த வேத வசனங்களின் அடிப்படையில் இருந்து கிருபையின் கிரியைகள் என்கிற ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்லும்படியாக கர்த்தருடைய ஆவியானோரால் உணர்த்தப்பட்டேன் என்று சொல்ல முடியும். ஆகையால் எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் கிருபையை குறித்ததான வார்த்தையை அறிந்து கொள்ளுங்கள். அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதங்கள், அந்த கிருபையின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து சற்று நமக்கு இருக்கிற சமயங்களிலே மிக தெளிவாக உங்களோடு கூட பேசி போகலாம் என்று நினைக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 48:7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கீழ்காற்றினால் தர்ஷீசின் கப்பல்களை 48:9 உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்து உம்முடைய ஆலயத்தின் நடுவிலே நான் கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். ஆலயத்தின் நடுவிலே நான் கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். தேவன் கிருபை உள்ளவராக இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொன்னது போல தேவன் கிருபை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் கிருபையின் மேல் கிருபை அடைகிறோம் என்கிற வார்த்தை. கிருபையிலே வளருங்கள், கிருபையிலே பெருகுங்கள், கிருபை உங்களுக்குள்ளே நிலைத்திருக்கட்டும் என்று சொல்லி அநேக வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கு, நானும் உடைய ஆலயத்திலே உடைய கிருபை என்ன செய்கிறேன், சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதங்களின் புஸ்தகம் 5:7 வாசிக்கும் போது உடைய மிகுந்த கிருபையினால் உடைய ஆலயத்துக்குள் நான் பிரவேசித்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்கள். நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் மிகுந்த கிருபையினாலே ஆலயத்துக்குள் பிரவேசித்து. நாம் எல்லாம் இந்த ஆலயத்துக்குள்ளே வந்திருப்பது தேவனுடைய கிருபை. நித்திய ஆலயத்துக்குள்ளே பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதும் கிருபைதான். நாம் எல்லாம் காணி ஆட்சிக்கு புறம்பாக மனதிலும் கிரியைகளிலும் சத்துருக்களாய் வாழ்ந்த போது, உலையான சேற்றின் அனுபவத்திலே வாழ்ந்த போது, ஊழையிடுகிற பாழான நிலத்தின் அனுபவத்திலே வாழ்ந்த போது, தூர தேசத்தின் அனுபவத்திலே வாழ்ந்த போது, சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்று சொன்னது போல குப்பையின் அனுபவங்களே வாழ்ந்த போது, பாவிகளில் பிரதான பாவி என்கிற இடத்திலே வாழ்ந்த போது, நம்முடைய ஜீவியத்திலே சர்வ வல்லமுள்ள தேவனுடைய கிருபையானது நம்மை சந்தித்தது. அந்த கிருபை நம்முடைய ஜீவியத்திலே பிழைத்திரு என்கிற வார்த்தையோடு நம்மை பிழைக்க வைத்து அவருடைய ஆலயத்தின் அனுபவத்திலே கொண்டு வந்திருக்கிறது. இந்த நாட்களிலே நாம் இந்த கிருபையை சிந்திக்க வேண்டிய காலகட்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையில் பலவிதமான எதிர்வினையான சூழ்நிலைகளை நாம் சந்திக்கிறோம், சோதனைகளை சந்திக்கிறோம், போராட்டங்களை சந்திக்கிறோம், வியாதிகளை சந்திக்கிறோம், பலகீனங்களை சந்திக்கிறோம். இந்த உலகத்தின் தரித்திரமான சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியது இருக்கு. பலவிதமான பெரிய தேவைகளின் அனுபவங்களை சந்திக்க வேண்டியது இருக்கு. எல்லாவற்றின் மத்தியிலும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சிந்திக்க வேண்டியது கிருபை காணப்படுகிறது. எந்தெந்த மனிதர்களுடைய வாழ்க்கையில் இந்த கிருபை இருந்ததோ அந்த மனிதர்கள் எல்லாம் சிறந்தவர்களாக இருந்தார்கள். ஒரு மனிதனின் வாழ்க்கையின் படிப்பு அவனை சிறந்தவனாய் மாற்றுவதை விட, ஒரு மனிதர்களுடைய வாழ்க்கையில் இருக்க அழகு அவர்களை சிறந்தவர்களாய் மாற்றுவதை விட, மனிதர்களுடைய வாழ்க்கையில் இருக்க சொத்து ஐஸ்வர்யம் ஒரு மனிதர்களை சிறந்தவர்களாய் மாற்றுவதை விட, ஒரு மனிதன் மேல் இருக்கிற கிருபை அவனை சிறந்தவனாய் மாற்றி விடுகிறது. ஆகையால் இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற அருமை தேவனுடைய பிள்ளை, உன் வாழ்க்கையிலும் கூட நீ கிருபையை சிந்திக்கிற ஒரு மனிதனாய் மாறுவாயானால் நீயே ஒரு ஆலயமாய் இருக்கிறாய். நீ ஆலயமாயிருக்கிற உனக்குள்ளே கிருபையை சிந்திப்பாயானால், நீங்கள் வருகிற இந்த ஆலயத்திலே கிருபையை சிந்திப்பீர்களானால், நாம் போகும்படி கர்த்தர் வைத்திருக்கிற நித்திய ஆலயத்திலே கிருபையை சிந்திக்கக்கூடியவளாய் நாம் மாறிவிடுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமை உண்டாகட்டும். கிருபை என்கிற வார்த்தைக்குள் என்ன இருக்கிறது? கிருபைதான் முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படுகிற வார்த்தைக்கு சொந்தமானது. இந்த கிருபைக்குள் என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டான். அதுக்குள்ள நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கு. ரொம்ப சுருக்கமா உங்களுக்கு சொல்லிட்டு போறோம். கிருபை அப்படிங்கிற வார்த்தைக்குள் என்னெல்லாம் இருக்கிறது அப்படின்னு நம்ம கேட்டா, இப்போ ஒரு மாம்பழத்தை எடுத்து பாருங்க. ஒரு இனிப்பு,
ஒரு துவர்ப்பு, ஒரு புளிப்பு. ஒரே மாம்பழத்தில் ஒரு பக்கம் நல்ல இனிச்ச அனுபவம் இருக்கும், சில பக்கத்தில் புளிப்பு இருக்கும், சில பக்கம் ஒரு துவர்ப்பின் அனுபவம் இருக்கும். இப்படி ஒரு மாம்பழத்தை எடுத்து பார்த்தாலே அதுக்குள்ள சில தன்மைகள் இருக்கு. இப்படி ஒவ்வொரு பொருளுக்குள்ள எடுத்து பார்த்தா ஒரு சில அம்சங்கள் இருக்கிறது. அப்போ ஒரு பாவக்காய் எடுத்து பார்த்தா அதுக்குள்ள ஒரு கசப்பு தன்மை இருக்கும், ஆனால் அதில் ஒரு குணமாக்குற ஒரு தன்மை இருக்கும். இப்படி ஒரு விதமான ஒரு சில அனுபவங்கள் ஒரு சின்ன பொருளுக்குள்ள இருக்கிறது போல கிருபை என்கிற வார்த்தைக்குள் என்னெல்லாம் இருக்கிறது. அந்த கிருபைன்னு நம்ம ரொம்ப லகுவா சொல்லிட்டு போறோம். கிருபை என்கிட்ட இருக்குமானா அதுக்குள்ள என்னெல்லாம் இருந்து அது செயல்படும். ஒரு 500 ரூபா நம்ம கையில நோட்டு, இந்திய ரூபாயில ஒரு 500 ரூபா நம்ம கையில இருக்குமானா அந்த 500 ரூபாய்க்குள்ள 50 10 ரூபா தாள் இருக்கு, 100 5 ரூபா தாள் இருக்கிறது. அப்படின்னா அர்த்தம் என்ன? 5 ரூபா பொருள் 100 வாங்கலாம், 10 ரூபா பொருள் 50 வாங்கலாம், 20 ரூபா பொருள் எத்தனை வாங்கலாம்? 25 வாங்கலாம், 50 ரூபா பொருள் 10 வாங்கலாம், 100 ரூபா பொருள் 5 வாங்கலாம், 200 ரூபா பொருள் 2 வாங்கலாம், 500 ரூபா பொருள் 1 வாங்கலாம். அல்லேலூயா. பகுத்து பிரித்து பார்த்தா எத்தனையோ விதமான பொருட்கள் இந்த 500 ரூபாய்க்குள்ள வாங்க முடியும். இந்த கிருபை என்பது இருக்கிறதுலே மேன்மையானது. அந்த கிருபை என்பது இருக்குமானால் இந்த உலகத்திலே என்ன செயல்கள் எல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் இந்த காலை தியானம். கிருபையின் கிரியைகள். கிருபையின் கிரியைகள். பிரசங்க தலைப்பு என்னது? கிருபையின் கிரியைகள் அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா நம்ம கிருபைன்னு சொல்றோம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த கிருபை இருக்குமானால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு 7 பேரை உங்களுக்கு முன்னால் கொண்டு வர போகிறோம். அந்த 7 பேரை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு முன்பாக இந்த கால வேளையில் கிருபைக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு சொன்னா ரோமர் 3ஆம் அதிகாரம் 24 26 வாசித்தால். ரோமருக்கு எழுதிய நிருபம் 3ஆம் அதிகாரம் 24 26 வாசித்தால். வாசிங்க. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பைக் கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். 26 வாசிங்க. கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரை கிருபை என்கிற வார்த்தைக்குள்ளே தேவனுடைய பிளட், ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இருக்கிறது. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. கிருபை என்று சொல்லும் போது அந்த கிருபைக்குள்ள என்ன இருக்குன்னா தேவனுடைய ரத்தம், தேவனுடைய ஜீவன் இருக்கிறது. ரத்தம் என்று சொன்னால் அது ஜீவன். அந்த ஜீவன் ஆகிய ரத்தம் அந்த கிருபைக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. எந்த மனிதனை நீதிமானாய் மாற்றுகிற கிருபாதார பலியாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அந்த கிருபைக்குள்ளே இருக்கு. ரைட்டா? அப்போ தேவனுடைய பிள்ளைகள் கிருபைன்னு சொல்லும் போது என்னை நீதிமானாக்கக்கூடிய, என்னை கழுவி சுத்திகரிக்கக்கூடிய ரத்தம் அந்த கிருபைக்குள்ளே இருக்கிறது என்பதை நினைவு கூற வேண்டும். சகரியாவுடைய புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்தால். சகரியாவுடைய புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்தால். வாசிங்கள். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும். இங்கே புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஊற்றப்படுகிற பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன பெயர் கொடுக்கப்படும்? கிருபையின் ஆவியானவர். நான் போய் தேற்றரவலாகிய ஒருவரை உங்களுக்கு அனுப்புவேன். கிருபையின் ஆவி. இந்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? கிருபையின் ஆவியானவர். அப்போ கிருபை என்கிற வார்த்தைக்குள் ஒரு அபிஷேக ஆவியானவர் இருக்கிறார். ஒரு தேவனுடைய பிள்ளை ஆட்கொண்டு நடத்துவதற்கும் ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ளே வாழ்ந்து சாதிப்பதற்குரிய ஆவியானவர், ஒரு இரத்தமாகிய ஜீவன், ஒரு ஆவியானவரான ஒரு அனுபவம் அந்த கிருபைக்குள்ளே இருக்கு. கிருபையின் ஆவியானவர். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20:24 வாசித்தால். 20:24 வாசித்தால். வாசிங்கள். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை. கிருபையின் சுவிசேஷம். கிருபைக்குள்ளே ஒரு சுவிசேஷம் வார்த்தை இருக்கிறது. கிருபையின் சுவிசேஷம். கிருபை என்று சொல்லும் போது அந்த வார்த்தைக்குள்ளே ஒரு சுவிசேஷம் இருக்கிறது. கிருபையின் சுவிசேஷம். அப்ப அந்த வார்த்தைக்குள்ளே ஒரு தெய்வீகமான வார்த்தை, மனிதர்களுக்கு தேவையான வார்த்தைகள், மனிதனை புனிதனாய் மாற்றக்கூடிய வார்த்தைகள், மனிதனை நல்வழிப்படுத்தக்கூடிய வார்த்தைகள், மனிதனுக்கு அவசியப்பட்ட வார்த்தைகள் இந்த கிருபை என்கிற வார்த்தைக்குள் இருக்கிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே மரணம் பரிகரிக்கப்பட்டது, ஜீவனும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கப்பட்டது. அழிவுள்ள வித்தினால் அல்ல, அழியாத வித்தினால் ஜெனிப்பிக்கப்பட்ட ஒரு மனிதனை மறுபடி
அந்த யோர்தானிலே மூழ்கி அந்த நாகமாண்டு சரீரம் சிறுபிள்ளையின் மாம்சத்தை போல் மாறினது என்று சொன்னது போல, ரீசர்க்குலேஷன் போல மறுபடி சுவிசேஷம் ஒரு மனிதனை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. கிருபையின் சுவிசேஷம், இந்த கிருபையின் சுவிசேஷம் தான் நம்மையும் இந்த நாட்களில் மாற்றிக்கொண்டே இருக்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்தால், நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியினாலே நம்மில் தீர்க்கதரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு அப்ப கிருபை என்கிற வார்த்தைக்குள்ள வரங்கள் இருக்கிறது. இந்த வரங்கள் என்று சொல்லும்போது கிஃப்ட், நம்மளை பிரகாசிப்பிக்க பண்ணக்கூடியவளாய் மாற்றக்கூடிய வரங்கள் கிருபைக்குள்ளே இருக்கிறது. கிருபையின் வரங்கள் அப்படின்னு சொன்னா நமக்குள்ள தாளந்துகள் உடையவளாய் மாற்றி விடுகிறது. படிப்பு, அழகு, அந்தஸ்து அப்பாற்பட்ட விதத்திலே அன்றைக்கு வெறும் மீன் பிடிக்கிற அப்போஸ்தலர்கள் இந்த கிருபையின் ஆவியானவரோடு போன போது இந்த கிருபையின் வரங்கள் அவளுக்குள்ளே இருந்ததனால் அவளுடைய நிழல் பட்டு சுகமாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவளுடைய ஜெபத்தால் சுகமாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவள் தொட்டபோது சுகமாக்கப்பட்டிருக்கிறார்கள். பேசிக்கொண்டிருக்கும் போதே ஆவியானவர் இறங்கி இருக்க. இதெல்லாம் கிருபையின் வரங்களின் அனுபவமாக காணப்படுகிறது. கிருபை என்கிற வார்த்தைக்குள்ளே வரங்கள் இருக்கிறது. சிலர்கிட்ட பேசினாலே அவங்க ரட்சிக்கப்பட்டுருவாங்க. சிலருக்காக ஜெபம் பண்ணாலே அவங்க சுகமாக்கப்பட்டுருவார்கள். அதெல்லாம் கிருபை. கிருபைக்குள்ளே ஆவிக்குரிய வரங்கள், தாளந்துகள் இருக்கிறது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 20-21 வாசித்தால், கிருபை என்று சொல்லுகிற வார்த்தைக்குள்ளே தெய்வீக சுபாவம் இருக்கிறது. வாசிங்கள். மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது, அப்படி இருந்தும் பாவம் பெருகிற இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. இங்கே கிருபை என்ன செய்கிறது என்று சொன்னால் திவ்ய சுபாவமாய் வெளிப்படுகிறது. பாவம் மன்னிக்கப்படுவதற்கு 3 வழிகள் இருக்கிறது. ஒன்று, தேவனுடைய அதிகாரம் ஒரு மனிதனுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதிகாரமுடையவர் அவர். 2, அவருடைய கேரக்டர். 3, அவருடைய ரத்தம். இந்த இடத்துல அவருடைய கிருபை மன்னிப்பை கொடுக்கக்கூடிய சுபாவம் உடையதாய் காணப்படுகிறது. கிருபைக்குள்ளே தெய்வீக சுபாவம் இருக்கிறது. ஒரு மனிதனுக்குள்ளே தேவனுடைய கிருபை இருக்குமானால் அவன் தெய்வீக சுபாவம் உடையவனா அவனை பிரதிபலிக்க வைத்துவிடும். கிருபை உள்ள வார்த்தைகளை பேசுவார்கள், கிருபை உள்ள ஜீவியத்தை ஜீவிப்பார்கள். இன்றைக்கு நம்மிடத்தில் வெளிப்படாத கிருபை இதுதான் அருமையானோட. தேவனுடைய திவ்ய கிருபை வெளிப்படும் போது, மனிதனுடைய வீழ்ச்சி மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டிருக்கும் போது, தேவனுடைய கிருபையோ நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டிருக்கிறது. அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று சொல்லும் போது கிருபை திரளான பாவங்களை மூடி விடுகிறது. அப்ப கிருபைக்குள்ளே தெய்வீக சுபாவம் இருக்கிறது. ஒரு தேவனை போல மனிதனை சுபாவமுடையவனாய் மாற்றி விடுகிறது. வேதத்தில் வாசிக்கும் போது இந்த கிருபைக்குள்ள இருக்கிற அர்த்தம் அல்லது கிருபைக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1வது வசனம், 1 பேதுருவினுடைய புத்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது வாசிங்க. ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. கிருபை ஒரு மனிதனுக்குள்ளே பலனாய் செயல்படுகிறது. அதான் என் கிருபை உனக்கு போதும், பலகீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும். பலனாய் வளப்படுது. பலன் என்று சொல்லும் போது வெறும் இப்படி காட்டக்கூடிய அப்படிப்பட்ட பலன் மட்டுமல்ல, எந்த சூழ்நிலையிலும் எதையும் செய்கிறதற்கேற்ற விதத்தில் அவனை மாற்றி விடுகிறது. நம்முடைய பரிசுத்தவான்களுடைய ஒருத்தர் சொன்னார், ஒரு நாள் ஒரு கூட்டம் நடத்துவதற்கு ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருந்துச்சு. டிரைவர் வரல, ஆனால் வண்டி ஓட்ட வேண்டியது இருந்திருக்கு. அவருக்கு வண்டி, சென்னை மாநகரத்தில் வண்டி ஓட்டுறதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது. ஆண்டோடைய கிருபைக்கு ஒப்பு கொடுத்துட்டு வண்டி எடுத்திருக்கிறாங்க. கிருபையாய் வண்டி ஓட்டி கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. அல்லேலூயா. கிருபை எந்தெந்த இடத்துல எதை எதை செய்ய வேண்டுமோ அதற்கேற்ற விதத்தில் அவனை பலசாலியாய் மாற்றி விடுகிறது. அல்லேலூயா. அவனுக்குள்ளே ஒரு பலனாய் வேலை செய்கிறது. அவனுக்குள்ளே ஒரு ஞானமாய் வேலை செய்கிறது. அவனுக்குள்ளே அறிவாய் வேலை செய்கிறது. அவனுக்குள்ளே தேவையான சக்தியாய் வேலை செய்கிறது. கிருபைக்குள்ளே ஒரு பலன் இருக்கிறது. பலனுடையவளாய் மாற்றி விடுகிறது. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு எந்த இடத்துல எது தேவையோ அதற்கேற்ற விதத்தில் அவளை பலசாலியாய் மாற்றி விடுகிறது. அறிவின் பலன் வேண்டிய இடத்துல அறிவின் பலனுடையவளாய் மாற்றி விடுகிறது. ஞானத்தின் பலனுடைய வேண்டிய இடத்துல ஞானத்தின் பலனுடையவளாய் மாறுகிறது. எழுத்தின்படியான பலனுடையவளாய் காணப்பட வேண்டிய இடத்துல எழுத்தின்படியான பலனுடையவளாய் மாற்றி விடுகிறது. இப்படி அந்த கிருபைக்குள்ளே ஒரு பலன் இருக்கிறது.
1 பேதுருவின் புஸ்தகத்திலே வாசிக்கும் போது 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது வாசிங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. வாசிய. பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். சகல கிருபையும் பொருந்தின தேவனுக்குள்ளே ஒரு பலப்படுத்தப்படுவ அனுபவம். ஆடி ஆடி இருந்துட்டு இருப்பாங்க. கிருபை வரும்போது உறுதிப்படுத்தப்படுகிறோம், பலப்படுத்தப்படுகிறோம், நம்பிக்கையுடையவளாய் மாறுகிறோம். எபிரேயருக்கு நிருபம் 13ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே போஜன பதார்த்தத்தினால் அல்ல கிருபையினால் இருதயம் ஸ்திரப்படுத்தப்படுகிறது. அல்லேலூயா. வாசிங்க. எபிரேயர்கள் 13ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசியா. பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு தெரியாதிருங்கள், போஜன பதார்த்தங்களினால் அல்ல கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது. எழுத்தின்படி வயதாகும் போது சரீரங்கள் பலட்சியப்படுகிறது, ஆனால் கிருபையின் பூரணம் நமக்குள்ளே உண்டாகும் போது, கிருபையின் திரட்சி நமக்குள்ளே உண்டாகும் போது நாம் பலனுள்ளவர்களாய் மாற்றப்படுகிறோம். அல்லேலூயா. எல்லாரிலும் அதிகமாய் பிரயாசப்படுகிறேன், நான் அல்ல, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை. அப்ப கிருபைக்குள்ளே ஒரு பலன் இருக்கிறது. இயற்கை சூழ்நிலை உலக நீதிகளுக்கு அப்பாற்பட்ட விதத்திலே ஒரு மனிதன் செயல்படுகிற விதத்திலே அவனை மாற்றி அமைப்பது, அவனை பலசாலியாய் மாற்றுவது கிருபை. 7வது வேதத்தில் வாசிக்கும் போது ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்தால், ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்தால், ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக அழிவற்ற ஜீவனுடையவனாய் மாற்றி விடுகிறது. கிருபைக்குள்ளே இருக்கிறது. ஒரு மனிதன் அழிவற்றவனாய் மாறி விடுகிறான். பூமியிலே சரீரத்தை விட்டு பிரிகிறான், ஆனால் அவன் அழிவற்றவனாய் மாறி விடுகிறான். அல்லேலூயா. அப்ப கிருபைக்குள்ளே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அந்த இரத்தத்தின் அனுபவத்திலிருந்து நித்திய ஜீவனுக்குரியவனாய் மாற்றி விடுகிறான். இந்த கிருபை யார் யார் மேலே இருந்துச்சு, யார் மேலே இருந்த கிருபைகள் எப்படி செயல்பட்டது, ஒரு 7 பேரை சொல்லிட்டு இந்த கிருபை எப்படி கிடைக்கும், இந்த கிருபையை எப்படி நஷ்டப்படுத்தலாம் அப்படின்னு ஒரு சின்ன கருத்து கிருபையை குறித்து நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ இந்த கிருபை எப்படியெல்லாம் யார் வாழ்க்கையிலலாம் இருந்துச்சு அப்படி நம்ம லேசா இப்போ கிருபைக்குள்ளே என்ன இருக்குங்கிறதே ஒரு பெரிய தூது பிரசங்கம் தான். இந்த கிருபை நம்ம வாழ்க்கையில் இருந்தால் நம்ம என்ன செய்வோம், இந்த கிருபை யார் யாருடைய வாழ்க்கையில் இருந்துச்சு, என்ன செய்தாங்க, சும்மா ஒரு 7 பேர் அப்படியே நம்முடைய தியானத்துக்கு ஏற்றபடி வேதத்திலிருந்து நம்ம புறக்கிருக்கிறோம். அதில் முதல் மனிதனாக நம்ம எடுத்துக்கொண்டது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்தால், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்தால் வாசிங்க. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களே கிருபை கிடைத்தது. அப்போ கிருபை இருக்கிற ஒரு மனிதன் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்டவன் என்ன செய்வான், சுருக்கமா சொல்லிட்டு போறோம். சுருக்கமா கருது. உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்தில் கிருபை இருக்குமானால், இந்த சபையில தேவனுடைய கிருபை இருக்குமானால் ஒரு பேழை ஆயத்தமாக்கப்படும். கிருபை நோவாவின் மேல் இருந்த போது அவனுக்கு ஒரு எச்சரிப்பு உண்டாகிவிட்டது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை உண்டானது. எபிரேயர்கள் நிருபத்தில் வாசிக்கும் போது தற்காலத்தில் காணாதவர்களை குறித்து எச்சரிப்பை பெற்று நோவா பேழை ஆயத்தம் பண்ணினார். 100 வருஷம் பிரசங்கம் பண்ணி ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படலை. பிரசங்கம் வேஸ்ட் அல்ல. இப்போ நீங்கள் 7 பேருடைய லைஃப்பில் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கிருபை எப்படி செயல்பட்டுருக்குங்கிறத புதிய ஏற்பாட்டு காலத்தில் நீங்கள் பார்த்துருவீங்க. ஏறக்குறைய 1200 கோடி ஜனங்கள் இருந்திருக்கிறாங்க. இப்போ இருக்கிறத விட ஒரு 3ல் 2 பங்கு தான் நம்ம இருக்கிறோம் அன்னைக்கு இருந்த ஜனங்கள் கணக்கில். அப்படி இதை விட ஒரு பெரிய கூட்டம் ஜனம் இருந்திருக்கிறாங்க. ஒரே பாஷையை பேசிட்டு இருந்திருக்கிறாங்க. 100 வருஷ பிரசங்கம். ஆண்டவர் பூமியை என்ன செய்ய போறாரு, மழையினால ஜனங்களை அழிக்க போறார் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. பைத்தியகார பிரசங்கமா ஜனங்களுக்கு தோணிச்சு. ஜனங்கள் 1 வருஷம் கேட்டாங்க, 2 வருஷம் கேட்டாங்க, 3 வருஷம் கேட்டாங்க, 5 வருஷம் கேட்டாங்க, 10 வருஷம் கேட்டாங்க. நம்ம அடிக்கடி சொல்றது போல இப்போ நெட்டில் எங்கேயாவது ஒரு யுத்தம் வந்துட்டுனா போதும், உடனே பைபிள்லேருந்து வசனத்தை எடுத்து இதோ 3ஆம் உலக மகா யுத்தம் வந்துட்டு ஆண்டவர் வந்து விட்டார்னு சொல்லுவாங்க. இதோ ஏதாவது மாடு பிறந்துட்டும்பாங்க, அதை சொல்லுவாங்க, இதை சொல்லுவாங்க, ஒன்றும் நடக்காது. இது போல நோவாவின் காலத்திலையும் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்தார். 100 வருஷம் பிரசங்கம், ஒண்ணுமே ஒருத்தரும் என்ன செய்யல, ரெடி ஆகல. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, வேற யாருக்கும் அந்த கிருபை இல்லை. யாருக்கு தான் அந்த கிருபை இருந்துச்சு, நோவாவுக்கு மட்டும்தான் அந்த கிருபை இருந்துச்சு. பைத்தியகார வேலையை செய்தது போல காட்சி அளித்தாங்க. 3 அடுக்கு விதத்தில் எவ்வளோ 300 முழம் நீளம், அப்படிதானா? 300 முழம் நீளம், 50 முழம் அகலத்தில்
ஒரு பேழை என்ன செய்தாங்க? ஆயத்தப்படுத்தினாங்க. யோசித்து பாருங்க, நீ ஒரு 8 பேருக்கு எவ்வளவு பெரிய பேழையை ரெடி பண்ண வேண்டியது இருந்திருக்கு பாருங்க. வேதம் சொல்லுது, நோவா தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை ஆயத்தப்படுத்தினார். உங்க வாழ்க்கையில கிருபை இருக்குமானா, உங்க குடும்பத்துல கிருபை இருக்குமானா, மனத்தாழ்மையா உங்களுக்கு சொல்றேன், நீங்களும் உங்க குடும்பமும் இந்த உலகம் அழிக்கப்படும் போதும் பாதுகாக்கப்படுகிற விதத்தில் அந்த கிருபை உங்களை மாற்றி வைத்திருக்கும். அல்லேலூயா. நிறைய விளக்கங்கள் சொல்லலாம். சில விளக்கங்கள் சொல்லும் போது நீங்க சில நேரங்களில் கஷ்டப்பட்டுருவீங்கன்னு நினைக்கிறதுனால வார்த்தையை சுருக்கி கொள்கிறேன். ஒரிஜினலா உண்மையா சொல்றேன், கர்த்தருடைய கிருபை உங்க மேல, கர்த்தருடைய கிருபை இந்த சபையின் மேல இருக்குமானால், தெய்வ ஜனங்களாகி நீங்கள் பேழைக்கு பாதுகாக்கப்பட்ட நோவாவின் குடும்பத்தை போல நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. நாம் பாதுகாக்கப்படுவோம். அல்லேலூயா. நோவாவின் மேல் கர்த்தர் பாராட்டின கிருபை நோவாவுடைய குடும்பம் அழிந்து போகாமல் பாதுகாக்கப்படும்படி அந்த கிருபை செயல்பட்டு இருக்குமானால், இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற சகோதரனே, சகோதரியே, அருமை தேவனுடைய பிள்ளையே, உன் பணம் உன்னை பாதுகாக்க முடியாது, உன்னுடைய அழகு உன்னை பாதுகாக்க முடியாது, உன் திறமை உன்னை பாதுகாக்க முடியாது, உன்னுடைய சாதனைகள் உன்னை பாதுகாக்க முடியாது. அன்றைக்கு நோவாவின் காலத்துல ஒருவேளை நம்முடைய அறிவின்படி நம்ம சிந்திப்போமானால், எத்தனையோ வசதி படைத்த ஐஸ்வர்யவான்கள் இருந்திருக்க கூடும், பணம் படைத்தவர்கள் இருந்திருக்க கூடும், செல்வாக்குள்ளவர்கள் இருந்திருக்க கூடும், ராஜ்யபாரம் பண்ணக்கூடிய திறமையானவர்கள் இருந்திருக்க கூடும். எல்லாருடைய திறமைகளும் ஒன்றுமில்லாமல் மாறி போனது. எல்லாருடைய பணமும் வெறுமையாய் மாறிவிட்டது. சம்பாதித்த சம்பாத்தியங்கள் அழிந்து போய்விட்டது. ஏன் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த ஜீவன் கூட அவங்களுக்கு நஷ்டப்பட்டு போய்விட்டது. ஆனால் நோவாவின் குடும்பம் மட்டும் பாதுகாக்கப்பட்டது போல, என் அருமை சகோதரனே, சகோதரியே, இந்த கடைசி நாட்களிலே, இந்த கடைசி காலங்களிலே உங்களுடைய ஜீவியத்தில் நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். தேவனுடைய கண்களிலே கிருபை பெற்ற ஜனங்களாய் நீங்களும் உங்களுடைய குடும்பமும் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? அந்த நோவாவின் பேழை நம்முடைய ஜீவியத்திலே ஞானஸ்தானத்தின் அனுபவத்தை காட்டிக் கொண்டிருக்கிறது. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்ற ஜனங்களாய் இந்த நாட்களிலே பேழையின் அனுபவத்திலே கிறிஸ்துவாகிய பேழைக்குள்ளே, சபையாகிய பேழைக்குள்ளே நாம் வந்திருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பாருங்கள். இன்றைக்கு எண்ணி முடியாத ஜனங்களுடைய ஜீவியத்திலே இந்த பேழையின் அனுபவம் இல்லாதவர்களாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பேழைக்குள் பாதுகாக்கப்படுகிற அனுபவம் இல்லாதவர்களாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கிருபை இருக்குமானால், மறுபடியும் அந்த வார்த்தையை உங்களுக்கு அழுத்தம் திருத்தமாய் சொல்லுகிறோம், நோவாவும் நோவாவின் குடும்பமும் பாதுகாக்கப்பட்டது போல நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ளத்தக்கதாக தேவனுடைய ஜனங்கள் பாதுகாக்கப்படும். ஒரு ஊழியனின் மேலே தேவனுடைய கிருபை இருக்குமானால் அவன் பாதுகாக்கப்படுகிறான். ஒரு சபையின் மேலே தேவனுடைய கிருபை இருக்குமானால் அந்த சபை தேவனுடைய கிருபையினால் நியாய தீர்ப்புக்கு தப்பத்தக்கதாய் பாதுகாக்கப்படுகிறது. அல்லேலூயா. 2 சரியா? அப்போ தேவனுடைய பிள்ளைகள், கிருபை இருக்கிறவங்க, கிருபை பெற்றவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னு சொன்னா, 2வது யாத்ரா 33:17 வாசித்தார். யாத்ராகம் 33:17 வாசித்தார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். ஆமா, என் கண்களில் உனக்கு. 2வது கிருபை உள்ளவர்கள் அப்படிங்கிறதுக்கு யாரை எடுக்கிறோம்? மோசே. முதல்ல யாரு? நோவா. 2வது மோசே. மோசேக்கு இருந்த கிருபை என்ன செய்துச்சு? வனாந்தரத்தில் தப்பா எடுத்துக்கிடாங்க. அங்க ஏறக்குறைய 1200 கோடி ஜனங்கள். ஒரு நோவாவுக்கு கிருபை இருந்துச்சு, 100 வருஷம் பிரசங்கம். அந்த 1200 கோடி ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு வாய்ப்பே இல்லாமல் ஆயிற்று. அந்த பேழைக்குள்ள தேவனால் நியமிக்கப்பட்ட மிருகங்கள் மட்டும் வந்து சேர்ந்தது. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இங்க ஏறக்குறைய 6 லட்சம் புருஷர்கள். எத்தனை புருஷர்கள்? மொத்த கணக்கு எடுத்து பார்த்தா 20 லட்சம் ஜனங்களுக்கு மேல. தப்பா எடுத்துக்கொள்ள வேண்டாம், எச்சரிப்புக்கு ஏதுவாக. ஆனால் கிருபை இருக்கிற மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொல்வதற்காக சொல்லுகிறோம். இந்த 20 லட்சம் ஜனங்களும் கூட மோசேயுடைய காலத்திலே கிருபை பெற்றவர்களாய் வாழ முடியாதவர்களாய் மாறிவிட்டார்கள். அல்லேலூயா. மோசே மட்டும் பாதுகாக்கப்பட்டவனாக, அதாவது அதிலிருந்து காலேப்பு யோசுவாவும் கானானுக்குள் போனார்கள், புது ஜெனரேஷன் போனார்கள் என்று சொன்னாலும், இந்த மோசேயின் மேல் இருந்த கிருபை என்ன செய்தது தெரியுமா? இந்த மோசேயின் மேல் இருந்த கிருபை எப்படி வெளிப்பட்டது தெரியுமா?
விசுவாசிகளாகிய ஊழியர்களாகிய எல்லாரும் சற்று கவனமாய் கேட்டுக்கொள்ளுங்கள். கிருபை பாடுகிறதுனாலையோ கிருபை பேசுகிறதுனாலோ எந்த பலனும் இல்லை என்று சொல்ல வரவில்லை. ஆனால் அந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பாருங்கள். அந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் மோசேயுடைய லைஃப் எப்படிப்பட்டதாக இருந்தேன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். மோசே பிறப்பிலே ஒரு நல்ல என்ன சொல்லலாம், ஒரு இஸ்ரவேலின் குடும்பத்தில் பிறந்து ஒரு லேவி வம்சத்தில் பிறந்தவராக காணப்பட்டார் இந்த மோசே. இவர் வளர்க்கப்படும் போது ஒரு அரண்மனை வாழ்க்கையிலே எகிப்தின் சாஸ்திரங்கள் எல்லாம் கற்றுத்தேறுகிற மனிதனாக, ஒரு மனுஷனை ஒரு அடியில் அடித்து கொல்வதற்கேற்ற விதத்திலே ஒரு பலன் உள்ளவனாக, ஒரு சாமர்த்தியம் உள்ளவனாக, ஒரு வித்தைக்காரனாக பழக்கப்பட்டு இருந்தார். அந்த 40 வருஷ வனாந்தர வாழ்க்கைக்கு வந்தார். ஆண்டவராகிய தேவன் அவரை சந்தித்து தேவனுடைய கண்களிலே கிருபை பெற்ற மனிதனாய் மாற்றப்பட்ட பிற்பாடு அவர் எகிப்துக்கு வந்து பார்வோனுக்கு முன்பாக நின்று இந்த இஸ்ரவேல் ஜனத்தை விடுதலையாக்கி வனாந்தரத்துக்கு கொண்டு வருகிறார். இந்த வனாந்தரத்தின் அனுபவத்தில் இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட்டார்கள் தெரியுமா? 20 லட்சம் ஜனங்களிலே மெஜாரிட்டியான ஜனங்கள், சொல்லப்போனால் அதிகபட்சமான 90% மேல் உள்ள ஜனங்கள் முறுமுறுக்கிறவர்கள், முறையிடுகிறவர்களாய் காணப்பட்டார்கள். அருமையானவர்களே, மோசேயின் மேல் இருந்த கிருபை முறுமுறுக்கிற இந்த ஜனங்களை ஆண்டவருடைய கிருபையினால சொல்லப்போனால் ஏற்று நடத்தக்கூடிய விதத்திலே அந்த கிருபை காணப்பட்டது. இந்த ஜனங்கள் பரீட்சை பார்க்கிற ஜனங்களாய் இருந்தார்கள். தேவனை சந்தேகப்படுகிற ஜனங்களாய், தேவனை அவிசுவாசப்படுகிற ஜனங்களாய், தேவனை குறித்து அவநம்பிக்கையுடைய ஜனங்களாய் காணப்பட்டார்கள். இந்த ஜனங்கள் தேவனையும் மோசேயையும் எதிர்க்கக்கூடிய ஜனங்களாய் காணப்பட்டார்கள். இந்த ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே தேவையில்லாம அழுதுகிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஜனங்களாய் காணப்பட்டார்கள். வேதத்தில் வாசிக்கும் போது இவருடைய அழுகை சில நேரங்களிலே தேவனுக்கு எரிச்சல் மூட்டக்கூடிய, தேவனுக்கு கோபம் மூட்டக்கூடிய விதத்திலே காணப்பட்டது. இவர்களுடைய வாழ்க்கையில கீழ்ப்படியாதவர்களாய் காணப்பட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் ஆண்டவருடைய வார்த்தையின்படி மோசே அவர்களை எச்சரித்திருந்தாலும், தேவனுடைய பிரமாணங்களை கொடுத்தாலும், அவர்கள் அவருடைய வாழ்க்கையிலே விறகு பொறுக்கிறவர்களாக, சேர்க்க கூடாது என்று சொன்னா கூட மன்னாவை சும்மா காட்டிக்குமாறு சேர்த்து வைப்பாங்க. மறுநாள் அது என்ன செய்ய போகுது? பூசணம் புத்துரும். ஆனா அவங்க என்ன செய்வாங்க? இப்படி தேவனுடைய பிரமாணத்தை மீறி நடக்கிற ஜனங்களாய், கீழ்ப்படியாமை உள்ள ஜனங்களாய் காணப்பட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த ஜனங்களை குறித்து சொன்னால், மொத்தமாய் சொல்ல போனால் இவள் இச்சையும் பாவமுடையவளாய் காணப்படுகிற ஜனங்களாய் காணப்பட்டார்கள். இப்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில காணப்பட்ட போது கூட இந்த மோசே என்கிற தெய்வ மனுஷன் இந்த ஜனத்தை சுமக்கிறவராய், இந்த ஜனத்துக்காய் பரிந்து பேசுகிறவராய், இந்த ஜனத்தோடு கூட வாழ்கிறவராய் காணப்பட்டார். தேவனுடைய கிருபை ஒரு மனிதனுக்குள் இருக்குமானால், மறுபடியும் சொல்லுகிறோம், ஆண்டவருடைய பிள்ளைகளாய் உங்களுடைய வாழ்க்கையிலே 90% ஜனங்கள் முறுமுறுக்கிறவர்கள், பரீட்சை பார்க்கிறவர்கள். ஆண்டவருடைய கிருபையினால் மோசேயுடைய நிலவரத்தில் நாம் இருந்திருப்போமானால், இப்படிப்பட்ட முறுமுறுக்கிறவர்கள், முறையிடுகிற, பரீட்சை பார்க்கிற ஜனங்களை நாமே அழிப்பதற்கு ஏதுவாக காணப்பட்டிருப்போம். அருமையானவர்களே, ஆனால் இந்த மோசே முறுமுறுக்கிறவர்கள், முறையிடுகிறவர்கள், தேவையில்லாம அழுகிறவர்கள், தேவையில்லாம எதிர்க்கிறவர்கள், கீழ்ப்படியாதவர்கள், சேர்க்கக்கூடாதுன்னு சொன்னா கூட சேர்ப்பாங்க, விறகு பறக்கக்கூடாதுன்னு சொன்னா அந்த ஓய்வு நாளில் விறகு பறப்பாங்க. பாவத்தின் இச்சை உடையவர்களான கௌட்டமாய் காணப்பட்டு கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட ஜனத்தின் மத்தியிலே சொல்ல போனா செத்தொழிகிற கூட்டமாய், விக்கிர ஆராதனைக்குரிய கூட்டமாய் காணப்படுகிற கூட்டமாய் காணப்பட்டார்கள். மொத்தமா சொல்ல நன்றியே இல்லாத ஒரு ஜனம். ஆனா அந்த மோசே அந்த ஜனத்தின் மத்தியிலே கிருபையோடு வாழ்ந்தார். அல்லேலூயா. ஜனத்துக்காக பரிந்து பேசினார். திறப்பின் வாசலில் நிற்கக்கூடியவராக இருந்தார். ஒரு புது ஜெனரேஷன் தோன்றுவதற்கேற்ற விதத்திலே அந்த ஜனங்கள் வனாந்தரத்தில் அணிந்தாலும் வாக்குத்தத்தத்தை ஜனங்கள் சுதந்திரிக்க வேண்டும் என்பதற்காக தெய்வ சமூகத்திலே மன்றாடுகிற ஒரு மனிதனாய் காணப்பட்டார். மோசேயுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் ஆண்டவர் சொல்றார், பூமியில இருக்கிற எல்லா மனிதர்களிலும் சாந்த குணம் உள்ளவன் மோசே என்று சாட்சி கொடுக்கிற விதத்திலே கர்த்தருடைய சாட்சியை பெற்றார். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற தெய்வ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புருஷனை தாங்க முடியலை, ஒரு மனைவியை தாங்க முடியலை, பிள்ளைகளை தாங்க முடியலை, பெற்றோரை தாங்க முடியலை, ஊழியர்களுக்கு விசுவாசிகளுடைய குறைவுகளை தாங்க முடியலை. என்ன இன்னைக்கு இருக்கிற நிலவரம் அப்படிப்பட்டதாக தானே இருக்கிறதுன்னு, வேலை செய்கிற இடத்துல சிலரை தாங்க முடியலை. 2 பேர் அன்பாக இருந்தாலும் ஒருத்தங்க பகையாளியாக இருந்தால் அவங்கள என்ன செய்யலான்னு சொல்லி நினைக்கிறீங்க. உங்கள் சமாதானத்தை இழக்கக்கூடிய இடத்துல இருக்கிறீங்க.
ஆனா மோசே வாழ்ந்த காலத்திலே மோசேயின் மேல் இருந்த தேவனுடைய கிருபை மோசேயுடைய வாழ்க்கையில் எவ்வளவு முறுமுறுக்கிற ஜனங்களையும், முறையிடுகிற ஜனங்களையும், எதிர்த்து பேசுகிற ஜனங்களையும், பரீட்சை பார்க்கிற ஜனங்களையும், நன்றி இல்லாத ஜனங்களையும், இன்னும் சொல்ல போனா அவருடைய வாழ்க்கையில இச்சைக்குரியதான பாவத்தை செய்கிற ஜனங்களாய் காணப்பட்ட போதும் கூட தேவையில்லாம அழுதுகிட்டு இருப்பாங்க. தேவையில்லாத விதத்தில் செயல்படுகிற விதத்தில் அவங்க தேவையே இருக்காது. விறகு புறக்க போவான், தேவையே இருக்காது. மன்னா புறக்க போவான், மன்னாவை சேர்த்து வைப்பான். இப்படியெல்லாம் எல்லாமே தவறுக்கு ஏதுவாக, இன்னும் சொல்ல போனா தேவையில்லாம விளையாடக்கூடிய ஜனங்களாய் காணப்படுவார்கள். இப்படி எல்லா செயல்களுமே தேவன் விரும்பாத முரண்பாடான செயல்கள் செய்யக்கூடிய ஜனத்தின் மத்தியிலே மோசே அந்த ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறவராக, அந்த ஜனத்தின் மத்தியிலே வாழ்ந்து முடிக்கிறவராக இருந்திருப்பார் என்று சொன்னால் அவர் மேல் இருந்த கிருபை எப்படிப்பட்ட கிருபை! அல்லேலூயா. இன்னைக்கு என்னாலெல்லாம் அவங்க கூட வாழ முடியாது, என்னாலெல்லாம் அவர் கூட குடும்பம் நடத்திக்கிட முடியாது. அல்லேலூயா. எல்லாம் காரணம் என்னன்னா கிருபை இல்லை. கிருபை இருக்குமானால் நல்லா யாரோடும் எந்த சூழ்நிலையிலும் அட்ஜஸ்ட் பண்ணி, அவங்க காரியத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணி அல்ல, நம்ம சமாதானத்தை பாதுகாத்து வாழ முடியும். அல்லேலூயா. ஆமாம், அவங்க செய்ததெல்லாம் மோசே செய்தார் என்று சொல்லவில்லை. ஆனால் மோசே அப்படிப்பட்ட ஜனத்தின் மத்தியிலே தெய்வீகமான மனிதனாய் வாழக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுத்திருந்தார். இன்றைக்கு நம்மை ஆராய்ந்து பார்க்கணும். தேவனுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட கிருபை உடையவர்களாய் நாம் இருப்போமானால், நாம் வாழ்கிற வீடுகளிலே, நாம் இருக்கிற சபைகளிலே, நாம் செய்கிற ஊழியங்களிலே, நம்முடைய விசுவாச வீடுகளிலே, நம்முடைய தெய்வ பிள்ளைகளுடைய வீடுகளிலே நாம் சமாதானமாக, சந்தோஷமாக, இளைப்பாறுதலாய் வாழ முடியும் என்பதை கிருபை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. மோசேயின் மேல் இருந்த கிருபை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அல்லேலூயா. மோசே யாரையும் குறை சொல்லிட்டு, யாரையும் குற்றப்படுத்திட்டு, யாரையும் இது செய்யக்கூடிய இடத்துக்கு மோசே வரவில்லை. ஏன்னா மோசே மேல் இருந்த கிருபை அப்படிப்பட்ட கிருபையாய் காணப்பட்டது. மோசேயின் மேல் இருந்த கிருபை பருந்து பேசினது. குறை சொல்றாங்கன்னு சொல்லி குறை சொல்றவங்களை நான் குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்கிற இடத்திலே மோசேயுடைய கிருபை அவருடைய லைஃபிலே அந்த குறை சொல்றவங்களுக்காகவும், எதிர்த்து பேசுகிறவர்களுக்காகவும், அவருடைய வாழ்க்கையிலே முறையிடுகிறவர்களுக்காகவும் அவர் பருந்து பேசக்கூடிய விதத்திலே உள்ள கிருபை உள்ளவராக காணப்பட்டார். மூன்றாவதாக கிருபை யார் மேலே இருந்தது, எப்படிப்பட்ட செயல்களை செய்தது என்று சொன்னால், சங்கீதங்களின் ஏசாயாவுடைய புஸ்தகம் 55:3 வாசிக்கும் போது, ஏசாயாவுடைய புஸ்தகம் 55:3 வாசிக்கும் போது, வாசிங்கள். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீது அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படும். தாவீது அருளின நிச்சயமான கிருபை. இந்த தாவீது ராஜாவுக்கு ஒரு கிருபை இருந்திருக்கு. இந்த தாவீது ராஜாவின் கிருபை என்ன, எப்படிப்பட்டதாக செயல்பட்டது? நிறைய விளக்கம் சொல்லிட்டு போலாம். முகாந்திரத்தை அறிய வைக்கும். தானே ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நினைத்த போது, தனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டுமே வேண்டாம் என்று ஆண்டவர் அவரை தடுத்த போது கூட ஆலயம் கட்டப்படுவதற்குரிய அனைத்தையும் சேகரித்து வைத்தார். இப்படி நிறைய விஷயம் சொல்லும். ஆனா இன்றைக்கு இந்த தாவீதை குறித்து உங்களுக்கு சொல்வது என்னவென்று சொன்னால், தாவீதின் வாழ்க்கையிலே பாவம் பிரவேசித்து தேவன் ஒரு ஜட்ஜ்மென்ட் எழுதிட்டார். அநேக கர்த்தருடைய ஊழியர்களுக்கு இந்த நாட்களிலே குறை சொல்றவளை பார்க்கும்போது கஷ்டமா இருக்கு. குறை சொல்றவங்க நல்லவங்கன்னு நான் சொல்ல வரல, குறை சொல்றது சரி என்பதற்கு நான் சொல்ல வரல. ஆனா குறை சொல்றது தவறு என்று சொல்லி நீங்க அவங்களை குற்றப்படுத்திடக்கூடாது. நாம் குறையை சரிப்படுத்தி விட்டோமானால் நமக்கு பிரச்சனை இல்லை. நம்மளை சும்மாவே குறை சொன்னா கூட நம்ம சந்தோஷப்பட்டு களி கூற வேண்டும் என்று தான் வேதம் சொல்கிறது. சந்தர்ப்பம் கிடைக்கும் போது இந்த வேத பகுதியில் அல்ல, தாவீதின் வாழ்க்கையிலிருந்து ஒரு காரியத்தை உங்களுக்கு எடுத்து சொன்னால் நன்றாக இருக்கும். தாவீதை நாத்தான் தீர்க்கதரிசி குற்றப்படுத்தினார், பாவத்தை உணர்த்தினார் என்று சொல்லதோடு நின்று விடவில்லை. ஒரு ரூமுக்குள்ள நடந்த சம்பவம் இன்றைக்கு ஏறக்குறைய 250 கோடிக்கு மேல் இருக்கிற ஜனங்கள் கிறிஸ்தவருடைய கைகள் இருக்கிற பரிசுத்த வேதாகமத்திலே ஏறக்குறைய கிமு 1085 1015 வரைக்கும் வாழ்ந்தவர் என்று சரித்திரம் சொல்லுகிறது. அப்படி 3000 வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்த தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவத்தை ஏறக்குறை 3000 ஆண்டுகள் முன்பாக, அதாவது 3000 ஆண்டுகளின் அனுபவத்திலே வாழ்ந்த தாவீதின் வாழ்க்கை இன்றைக்கு வரைக்கும் தவறு செய்த வாழ்க்கை பறைசாற்றப்பட்டு கொண்டிருக்கிறதே. தாவீதோடு நின்று விடவில்லையே. ஏன் இதை சொல்லுகிறோம் என்று, தாவீதின் வாழ்க்கையில் இருந்த கிருபை அவரை எப்போதும் வாழ்க்கையின் வீழ்ச்சிகள், குறைவுகள், விழுகை எல்லா சமயத்திலும் கர்த்தருக்கு எப்படி பிரியமாயிருக்கலாம், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் எப்படி மாறுவேன் என்கிற விதத்திலே அந்த கிருபை அவனை உந்தி தள்ளி கொண்டிருந்தது. ஒரு மனிதன் வாழ்க்கையில் இருக்கிற கிருபை அவனுடைய வீழ்ச்சியிலே அவனை துவண்டு விட வைக்கிறதில்லை.
அவனுடைய வீழ்ச்சியிலே முடிந்து விட்டது என்று எண்ண வைக்கிறதில்லை. அவனுடைய வாழ்க்கையின் வீழ்ச்சிகளிலும் கூட எப்படி கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கலாம், என் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனா நான் எப்படி மாற முடியும் என்று சொல்லி அந்த கிருபை அவனை உந்தி தள்ளி கொண்டிருந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கிருபை நம்ம என்ன செய்கிறது? அநேக விளக்கங்கள் இருக்கும். இன்னொரு பரிசுத்தவான் இதே பிரசங்கத்தை எடுத்து பேசினால் தேவன் கொடுக்கிற இன்னொரு விதமான விளக்கத்தோடு பேச முடியும். நாம் இந்த காலை வேளையிலே தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபை என்று சொல்லக்கூடிய இடத்திலே இந்த கிருபையை குறித்து பேசும்போது மூன்றாவது தாவீதுக்கு இருந்த கிருபை என்ன சொல்லி கொடுக்கிறது நமக்கு? தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் நான் எப்படி மாற முடியும்? தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் நான் எப்படி மாற முடியும்? தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் நான் எப்படி மாற முடியும்? வீழ்ச்சிகளை பற்றி மட்டும் யோசிக்கவில்லை. நடந்தது நடந்து விட்டது, கடந்து வாழ்க்கையில் சம்பவித்து விட்டது. யாரும் எத்தனை வருஷமும் சொல்லட்டும், 3000 ஆண்டுகளா இன்றைக்கு இந்த தாவீது உயிரோடு இருந்தாலும் 3000 ஆண்டுகளா என்னுடைய பாவ ஜீவியம் எழுதப்பட்டிருக்கிறதே, பாவ ஜீவியத்தை குறித்து பேசுகிறாள் என்று கவலைப்படாமல் நான் எப்படி தேவனுக்கு பிரியமாய் வாழலாம், என் ஆண்டவருக்கு இருதயத்துக்கு ஏற்றவனாய் எப்படி மாற முடியும், என் தேவனுடைய காரியங்கள் எவ்வளவு சரியாய் தெய்வ சித்தத்தின்படி செய்ய முடியும் என்கிற விதத்திலே அந்த கிருபை தாவீதை உந்தி தள்ளி இருக்கும். அருமையானவர்களே, தாவீது கருளின நிச்சயமான கிருபையை இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஒவ்வொரு ஊழியக்கால் மேலும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் மேலும் கர்த்தர் வைக்க விரும்புகிறார். என் அன்மை சகோதரனே சகோதரி, உன் வாழ்க்கையின் வீழ்ச்சிகளை கண்டு, உன் வாழ்க்கையின் தோல்விகளை கண்டு, உன் வாழ்க்கையின் பலகீனங்களை கண்டு, உன் வாழ்க்கையில் சம்பவித்த சம்பவங்களை கண்டு துவண்டு விடாதே. இன்றைக்கும் தாவீது கருளின நிச்சயமான கிருபையோடு சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கிருபை உன்னை உந்தி தள்ளுகிறது. என் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் மாற வேண்டும் என்கிற விதத்திலே உன் வாழ்க்கையின் ஆவல் பெருகட்டும், உன் வாழ்க்கையில் இருக்கிற ஆசைகள் பெருகட்டும். நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ள முடிய ஆசையாய் தொடர்கிறேன் என்று சொல்லுவது போல நான் அடைந்தாயிற்று, முற்றிலும் தேறினோன் என்று எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று சொன்னது போல தேவனுடைய நிச்சயமான கிருபை உன் வாழ்க்கை உந்தி தள்ளட்டும். உன் வாழ்க்கைக்குள்ளும் தேவனுடைய இருதயத்துக்கேற்ற ஒரு மகனாய் மகளாய் மாறுவதற்கேற்ற விதத்திலே இந்த கிருபை உன்னை ஆர்வப்படுத்தட்டும். தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்கிற கிருபை என்ன செய்கிறது? தோல்வியை கண்டு, பலகீனத்தை கண்டு, ஜீவியத்துக்குள் அந்த குறைவை கண்டு துவண்டு விட விடாமல் அவனை உந்தி தள்ளுகிறது. தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் நான் வாழ்ந்து முடிக்க வேண்டும், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் வாழ்ந்து முடிக்க வேண்டும். ஆண்டவர் என்னை குறித்து கடைசியாய் சொல்லுகிற வார்த்தை மை ஹார்ட் என்று சொல்ல வேண்டும். என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன், என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன். சவுலை தள்ளி தாவீதை கர்த்தர் ராஜாவாய் ஏற்படுத்தினார். தன் இருதயத்துக்கு ஏற்றவனாய் தாவீதை கண்டார். அருமை கர்த்தருடைய பிள்ளை, உன் வாழ்க்கையின் கிருபை உனக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது? உன் வாழ்க்கையின் கிருபை உன்னோடு என்ன பேசிக் கொண்டிருக்கிறது? உனக்கு கர்த்தர் தந்த கிருபை எப்படிப்பட்டதான செயல்களை உனக்குள்ளே நடப்பித்துக் கொண்டிருக்கிறது? நான்காவதாக, கிருபை ஒரு மனிதனுக்குள்ளே என்ன செய்யும் என்று சொன்னால், லூக்கா சுவிசேஷம் 1:28 வசனத்தை வாசிக்கும்போது, லூக்கா சுவிசேஷம் 1:28 வசனத்தை வாசிக்கும்போது வாசிங்கள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க, கிருபை பெற்றவளே வாழ்க. மரியாள் என்கிற அந்த சகோதரியுடைய வாழ்க்கையிலே கிருபை வந்தபோது என்ன சம்பவித்தது? அந்த கிருபையின் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா மார்வலஸ் லைஃப். இந்த காலையில் கூட அதை தியானிக்கும் போது மரியாள் ஆராதனைக்குரியவர்கள் அல்ல, ஆனால் பாக்கியம் பெற்றவர்கள். அருமையானவர்கள், அவர்கள் ஆராதனைக்கு தொழுகைக்குரியவர்கள் அல்ல. மரியாளை தொழ வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை. ஆனால் வேதத்திலே மரியாள் மிகவும் மேன்மையானவர்கள் என்று சொல்லி நாம் பேசுவதற்குரியவர்கள். அல்லேலூயா. வேதத்திலிருந்து எடுத்து பேசுவதற்கு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது இப்படி பலரை நாம் எடுத்து பேசுவதிலே மிகவும் மேன்மையாய் நல்ல குணாசீலத்தோடு மிக சிறப்பாய் எடுத்து பேசுவதற்கு இந்த மரியாள் என்கிற சகோதரியும் கூட மேன்மையானவர்கள். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆராதனைக்குரியவர்கள் அல்ல, துதித்தலும் ஸ்தோத்திரத்துக்குரியவர்கள் அல்ல, ஆனால் புகழ்ந்து பேசுவதற்குரியவர்கள். அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால் அவளுடைய வாழ்க்கையில் இருந்த கிருபை. நல்லா கவனிச்சு பாருங்க அருமையானவர்களே. இந்த காலை வேளையில் அதை தியானிச்ச போது மனதுக்குள்ள இனம் புரியாத ஒரு
தவிப்பு, துடிப்பு. எப்படி அதை விளக்கி சொல்வது? சிந்தித்து பாருங்கள். ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணப்பட்டவர்கள், யோசேப்பு என்கிற ஒரு நல்ல சகோதரனுக்கு, ஒரு நீதிமானுக்கு நியமிக்கப்பட்டவர்கள். அவள் கூடி வருவதற்கு முன்பாக, திருமண நாளுக்கு முன்பாக தேவ தூதன் பிரத்யட்சமாய் வெளிப்பட்டு கிருபை பெற்றவளை வாழ்க என்று சொல்ல, மரியாள் அதிர்ச்சியோடு என்ன என்று கேட்க, பரிசுத்த ஆவியானோர் உன்மேல் நிழலிடுவார், உன்னிடத்திலே உன் வயிற்றுக்குள்ளே உன் கருவறையிலே ஒரு குழந்தை உற்பத்தி ஆகும் என்று சொல்ல, நான் கர்த்தருக்கு அடிமை என்று சொல்லி ஆவியானோருக்கு ஒப்பு கொடுத்து மாதம் 1 ஆகிறது, மாதம் 2 ஆகிறது. எப்படி எழுத்தின்படியான பிரசவத்துக்குரிய பெண்களுக்குள்ள எல்லா அனுபவங்களும் அவர்களுக்கும் இருந்திருக்கக்கூடும். 3 மாதம் ஆகிறது, 4 மாதம் ஆகிறது. கல்யாணத்துக்குரியதான காரியங்களே ஒழுங்குபடுத்தப்பட்டாயிற்று. யோசேப்புக்கு சம்பவங்கள் வெளிப்படுது. யோசேப்பு தள்ளிவிட மனதாயிருக்கிறவள் பரவாயில்லை, அவளுடைய வயிற்றில் வளர்கிறது பரிசுத்தமான குழந்தை என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். திருமண நாளுக்கு முன்பாகவே கருவுற்றதான சம்பவம் ஊரறிய வருகிறது. எப்படி இருந்திருக்கும் என்று சொல்லி வீட்டில் போய் நல்லா சிந்திச்சு பாருங்க. மரியாள் ஒரு பக்கம் வயர் வீங்கின அனுபவத்தோடு, கர்ப்பவதியான அனுபவத்தோடு மணவரையில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். மணமான பிற்பாடு கர்ப்பவதியான அனுபவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஊர் என்ன பேசியிருக்கும், நீங்க என்ன பேசியிருப்பீங்க, என்னமாய்ப்பட்ட வாய்ச்சாலகன் என்ன பேசியிருப்பான்? இப்படி ஒரு சம்பவம் புதுக்குடியிருப்பில் நடந்திருக்குமானா? இப்படி ஒரு சம்பவம் புதுக்குடியிருப்பு கிருபா இந்த இயேசுவின் அக்கினி ஜுவாலை சபையில் நடந்திருக்குமானா? இங்க இருக்கிற ஒரு வாலிப சகோதரிக்கு இப்படி நடந்திருக்குமானா? ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்தில் 7 குறிப்புல எந்த குறிப்பு முக்கியமான குறிப்பா இருந்திருக்க கூடும்? சற்று சிந்திச்சு பாருங்க. கிளிகிளியேன்னு கிழிச்சிருப்போம். என்ன போர்டு போட்டு பேசியிருப்போம். எப்படியெல்லாம் ஊரில் பேசி இருந்திருப்பாங்க. ஒருவேளை அன்னைக்கு யோசேப்பு மரியாளும் வெளியே நடந்து போனா, யோசேப்பு காது கேட்க, பாவம் அப்பாவி மனுஷன் மேலே என்னென்னு உள்ள பிள்ளையை கட்டி வச்சாங்க பாருங்க, இப்படின்னு பேசியிருப்பாங்க. மரியாள் ஒருவேளை வெளியே போகிறதா இருந்தா என்ன சொல்லி இருப்பாங்க? இவ்வளோலாம் இருக்காளுகளை. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பைபிளில் எழுதப்பட்டிருக்கு. நாங்கள் ஆபிரகாமுடைய குமாரல் என்று சொல்லி ஏசப்பாட்ட சொல்லுவாங்க. அதனுடைய அர்த்தம், நீ யாருக்கு பிறந்தாங்கிறதுக்கு தகப்பன் பேர் இல்லாதவன்னு சொல்லி. அல்லேலூயா. ஆனால் அவ்வளவு நிந்தைகளையும் ஏற்றுக்கொண்டார்கள். நான் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? மரியாளின் மேல் இருந்த கிருபை எலிசபெத்தின் வீட்டுக்குள்ளே போய் எலிசபெத்தை வாழ்த்தினாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? மரியாளின் மேல் இருந்த கிருபை அவள் வயிற்றுக்குள்ள ஒவ்வொரு நாளும் குழந்தை உற்பத்தி ஆகும்போது, இந்த கால வேளையில தியானித்த போது உண்டான பரவசம் என்ன தெரியுமா? அவள் எவ்வளவு அழகா வயிற்றை தடவி தடவி நினைச்சிருப்பா. ஒரு ஆணுண்டிய அனுபவமே இல்லாம என் வயிற்றுக்குள்ள ஒரு குழந்தை உண்டாகுதே, பரிசுத்த ஆவியானவரால் ஒரு குழந்தை உற்பத்தி ஆகுதே, எவ்வளவு ஆச்சரியமான குழந்தையா இருக்கும், இந்த குழந்தை பிறந்தா எப்படி இருக்கும் என்று சொல்லி அவளுடைய கற்பனை வேதத்தில் வாஸ்து பார்த்தீங்கன்னா அவள் இருதயத்தில் வைத்து சிந்தித்துக் கொண்டிருந்தாள் என்று எழுதப்பட்டிருக்கும். அவளுடைய சிந்தனை எல்லாம் ஒவ்வொரு நாளும் யோசேப்பை குறித்ததல்ல, தன்னுடைய வயிற்றில் வருகிற குழந்தையை குறித்து எண்ணம் இருந்தது. இம்மானுவேல் என்கிற பெயரோடு கூட இயேசு கிறிஸ்து என்கிற இரட்சகராய் பிறக்க போகிறாரே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தெய்வ ஆட்டுக்குட்டியானவர் எனக்குள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறாரே, இவர்தானே மனுகுலத்தை மீட்கக்கூடியவர், இவர்தானே தேவகுமாரனாய் இருக்கிறார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் ஒரு தோளின் மேல் இருக்கும். அதிசயமான நாமம் உடையவர், ஆச்சரியமான நாமம் உடையவர், சமாதான பிரபு, நித்திய பிரபு என்று சொல்லக்கூடிய ஒருவர் என் வயிற்றுக்குள்ளே உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறாரே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாட்கள் நிறைவேறுகிற நாட்கள் எல்லாம் ஒரு பக்கம் நிந்தைகள் அவமானத்துக்குரிய வார்த்தைகள் பேசப்பட்டு கொண்டிருந்தாலும் அவளோ தன் வயிற்றை பார்த்து தன் இருதயத்துக்குள்ளே சிந்தனை பண்ணி பண்ணி ஆனந்த களிப்பாய் இருந்திருப்பாள். அல்லேலூயா. இன்னைக்கெல்லாம் ஒரு நிந்தைய ஒரு அவமானத்தை ஏத்துக்கிறதுக்கு நம்ம தவிக்கிறோங்க. அதனால தான் சொன்னாங்க ஆண்டவராய் இயேசுப்பா, என் நாமத்து நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் மரியாளை போல சந்தோஷப்பட்டு மரியாள் எலிசபெத்தின் வீட்டில் போய் அழுதாள். அப்படித்தானே எழுதியிருக்கு. என் மரியாள் எலிசபெத்தின் வீட்டில் போய் மாக்கு மாக்குனி அழுதாள். மாக்கு மாக்குனி அழுதாள், கதறி கதறி அழுதாள். என் வீட்டுக்கார் என்ன பார்த்து இல்ல என்ன யோக்கியாடி கேட்டுட்டார். அப்படியா வாழ்ந்தேன்,
உங்களுக்கு தெரியாதா பாருங்க, நீங்க ஜோம் பண்ணி பாருங்க பாருங்க, ஆவியானவர் என்ன குறிச்சு என்ன சொல்ல. என் வாலிப வயசுல இருந்து என் வீட்டுக்காரரை தவிர நான் வேற யாரையுமே விரும்பினதில்லை பாஸ்டர். மரியாள் எலிசபெத்தை வாழ்த்தினாள். அந்த வாழ்த்துதலின் சத்தத்தை கேட்டபோது எலிசபெத்தின் வயிற்றுக்குள்ள இருந்த குழந்தை களிப்பாய் துள்ளிட்டு. எப்படி அப்பா இவ்வளவு நிந்தைகள் அவமானத்தின் மத்தியிலே ஒரு தாய் வந்து என்னிடத்திலே என்னை வாழ்த்துகிறார்கள் அப்படின்னு துள்ளிட்டு. அல்லேலூயா. இதுல இன்னும் ஒரு நல்ல வார்த்தை இருக்குது, என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம், என்ன தெரியுமா? கிறிஸ்து எனக்குள்ளே உருவாக்கப்படுகிறார், கிறிஸ்து எனக்குள்ளே உருவாக்கப்படுகிறார். கிருபை உள்ளவர்களுக்குள்ளே கிறிஸ்து உருவாக்கப்படுவார். கிருபை உள்ளவர்களுக்குள்ளே, கிருபை இல்லாதவர்களுக்குள்ளே குட்டி சாத்தான் உருவாக்கப்படுவான். அல்லேலூயா. கிருபை உள்ளவர்களுக்குள்ளே சாந்தமும் மனத்தாழ்மை இருக்கிற இயேசு கிறிஸ்து உருவாக்கப்படுவார். பரிசுத்தமான இயேசப்பா உருவாக்கப்படுவார். பாவம் அறியாத, பாவம் இல்லாத, பாவம் செய்யாத இயேசப்பா உருவாக்கப்படுவார். கிருபை இல்லாதவர்களுடைய வாழ்க்கையிலே நீங்க டேஷ் டேஷ் போடுற நீங்களே போட்டுடுங்க. அல்லேலூயா. கிருபை உள்ள மரியாளுக்குள்ளிருந்து யார் வெளிப்பட்டா? ஏசப்பா வெளிப்பட்டார். அல்லேலூயா. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஏசப்பா வெளிப்பட்டார். உண்மையிலே உங்களுக்குள்ளே எனக்குள்ளே கிருபை இருக்கிறதா ஆராய்ந்து பாருங்க. ஆமா, நல்ல மரம் நல்ல கனிதான் கொடுக்கும். நல்ல மரம் நல்ல கனிதான் கொடுக்கும். கிருபை பெற்றவளே வாழ்க என்கிற மரியாளுக்குள்ள இருந்து குட்டி சாத்தான் வரமாட்டான், ஏசப்பா தான் வருவார். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், உங்களுக்குள்ள இருந்து எது வருது, எப்படி வருதுங்கிறத கனெக்ட் பண்ணி நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கொள்ளலாம். கிருபை உள்ள ஆவியானவர் கிருபை இருக்கிறதா அல்லது வேற எது இருக்குதான்னு நிதானிச்சு கொள்ளுங்க. அதனால சில நேரங்களில் வித்தியாசமா வர்றதுனால கிருபை இல்லைன்னு நிதானிச்சு வெளியே போயிறாங்க. கிருபையிலே வாழுங்க. கிருபை பெற்றவளே வாழ்க. அல்லேலூயா. அப்ப கிருபை இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்குள் இருந்து கிறிஸ்துவின் சுபாவம் தான் வெளிப்படும். அல்லேலூயா. அவங்க சியோனுக்குரிய ஊழியக்காரங்களா இருந்தாலும் சரி, எருசலேமுக்குரிய விசுவாசிகளா இருந்தாலும் சரி, மேகமீதில் இயேசுராஜன் வாரார் வாரார் நீ பாடுறாலும் சரி, சியோனே சியோனே நீ கொட்டடிச்சாலும் சரி, கிறிஸ்து கிருபை இருக்குமானால் கிறிஸ்து தான் வெளிப்படுவார். அல்லேலூயா. அதை நல்லா புரிஞ்சிடும். நானா இருந்தாலும் சரி, நான் ஆண்டோட்ட இந்த நாட்களில் மனத்தாழ்மையா கேட்கறதுக்கு ஏதுவா கர்த்தர் உணர்த்திட்டு இருக்கிறார். கோபமே வரக்கூடாது. நிறைய விஷயத்தில் பக்குவப்பட்டுக்கிட்டே இருக்கணும். அது மறுபடியும் என்ன ஒரு சின்ன விளக்கத்தோடு சொல்லி முடிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் வயிற்றில் குழந்தை வளர வளர கிறிஸ்து எனக்குள்ளே உருவாகிட்டு இருக்கிறாரு. கிறிஸ்து எனக்குள்ளே உருவாக்கிட்டு 5 மாதத்துக்கு பிற்பாடு வயிறு நல்லா தெரிய ஆரம்பிக்கும் போது எவ்வளோ சந்தோஷமாக அந்த வயிற்றை தடவி கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. கிறிஸ்து எனக்குள்ளே உருவாகிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. உண்மையிலே கிருபை பெற்ற உங்களுக்குள்ள எனக்குள்ள மனத்தாழ்மையா சொல்றேன், உங்க வயிறு வெளியே தெரியுதா? கிறிஸ்து உருவாகிற அனுபவம் தெரியுதா? நீங்க இப்ப கிறிஸ்துவை பிறப்பிப்பீங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்குதா? இல்ல சாத்தாங்குட்டி வயிறு மாதிரி பெருசா இருக்குதான்னு பாருங்க. எழுத்தின்படியான வயிற்றை நான் சொல்லவில்லை, வேதத்துல சொல்லி இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்துல எடுத்துக்கொள்ளப்படுகிற ஜனம் ஒரு கர்ப்ப ஸ்திரீக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் சூரியனை அணிந்திருந்தாள், 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடம் அவள் தலையின் மேல் இருந்தது, சந்திரன் மேல் நின்று கொண்டிருந்தாள், அவள் கர்ப்ப வேதனைப்பட்டு வருத்தப்பட்டு அலறி கொண்டிருந்தாள் என்று சொல்லி எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு சபையின் அனுபவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் ஒரு ஆண் பிள்ளையை பெற்றாள். அந்த பிள்ளை தேவனிடத்திற்கும் தேவனுடைய சிங்காசனத்துக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது என்று சொல்லப்பட்ட அந்த வயிற்றை குறித்து நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். அருமை சகோதரனே சகோதரியே, அருமை ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் கிருபை இருக்கிறது என்று நீ உணர்வாயானால், கிருபை இருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்வாயானால், கிருபை இருக்கிறதா நீ அறிக்கை செய்வாயானால், உனக்குள்ளே கிறிஸ்து உருவாகிறதை நீ உணர முடியும். 6-7 மாதத்துக்கு பிற்பாடு பிள்ளையின் அசைவுகள் தாய் வயிற்றுக்குள் தெரிவது போல 8-9 மாதங்கள் ஆகும் போது பிள்ளையின் எல்லா அசைவுகளையும் ஒரு தாய் உணர்கிறது போல இன்றைக்கும் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற அருமை சகோதரனே சகோதரி, இந்த வார்த்தையை கேட்கிற அருமை தேவனுடைய பிள்ளையே, கிருபை இருக்கிறது என்று உணர்கிற உன் வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவருடைய கிருபை உன்மேல் இருக்கிறது என்று ஒத்துக்கொள்ள உன் வாழ்க்கைக்குள்ளே கிறிஸ்து உருவாகிற அனுபவத்தை உணர முடிகிறதா? எத்தனை நாள் ஆச்சு? 5
1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்தால், 1 கொரிந்தியர் 15:10 வாசித்தால் அங்கே கிருபை உள்ள ஒரு மனிதனை பார்க்கிறோம். வாசிங்கள். ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தேன். கிருபை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இருந்த கிருபை அடி தருமாடி. அன்னைக்கு இருந்த நிலவரத்தில் பெரிய கோடீஸ்வரர். இன்னைக்குள்ள கணக்கில் 2 கப்பல் அப்படின்னு சொல்ல. கமாலியன் பாதத்திலிருந்து படித்தவர். அடிக்கடி அவரை சொல்லும்போது சொல்லுவேன் அவங்களுக்கு, ஃபிங்கர் டிப்பில் பைபிள், அதாவது வேதம் அப்படின்னா கை விரலுக்குள்ளேனா பரிசேயருக்கு படித்த ஒரு தெய்வ மனிதன், சாதாரணப்பட்டவர் இல்லை, நியாயப்பிரமாணத்தினுடைய குற்றம் சாட்டப்படாதவர். ஆண்டோடைய கிருபையினால். அதனால சில பரிசுத்தவான்கள் சொன்னாங்க, பரலோகத்தில் போனோன்னு அப்போஸ்தலனாகிய பவுலை பார்ப்பேன். நம்ம அப்படி ஓடி போய் பார்க்க வேண்டியதில்லை. ஆனால் உண்மையாகவே சொன்னால் பரிசுத்த பவுல் அவர்கள் சாதாரணப்பட்டவர்கள், விசேஷமானவங்க. என்னை பொறுத்த வரைக்கும் விசேஷமானவங்க. அல்லேலூயா. நீங்கள் அவங்கள எப்படி எடுத்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. எல்லாரிலும் அதிகமாய் பிரயாசப்படுகிறேன். நான் அல்ல, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை. அந்த கிருபையை பற்றி நிறைய எவ்வளோ வேணாலும் சொல்லலாங்க. எப்படியாயிலும் அந்த உயிர்த்தெழில் சாயல்ல பங்கடையணும். அடித்து தொழுமரத்தில் கட்டி போட்டாலும் சரி, பாடி துதிச்சுக்கிட்டு இருப்பாங்க. என்ன அடித்து நாயை போல இழுத்து ஊருக்கு வெளியே போட்டாலும் சரி, எழும்பி சுவிசேஷம் அறிவிப்பாங்க. அப்படி வாழ்க்கையில் இருந்த கிருபை என்ன தெரியுமாங்க? ஒரிஜினல் ஒரு பொருளை இலவசமாய் ஜனத்துக்கு கொடுக்க வேண்டும் என்பது மட்டும்தான். நீ அதை இப்போ புரிஞ்சுக்கிடுவீங்க. இன்னைக்கு சுவிசேஷ ஊழியத்தை அவலட்சணமான ஆதாயத்துக்கு என்பன்ற ஊழியர்கள் செய்யக்கூடிய காலம் ஆயிற்று. பணத்துக்காக, பொருளுக்காக, சம்பாத்தியத்துக்காக, சேர்ப்பதற்காக இந்த சுவிசேஷ வேலையை, இப்படிப்பட்ட சபையை நடத்தக்கூடிய இடத்துல வந்துட்டு பரிசுத்த பவுல் அவருடைய வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் கூட ஒரு வாடகை வீட்டில் தான் இருந்தாங்க. அப்படி வாழ்க்கையில் ஒரிஜினல் பொருளாயின ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையில் இருந்து, மீட்பில் இருந்து, தெய்வ ராஜ்யத்தின் அனுபவம் வரைக்கும் ஜனங்களுக்கு இலவசமாய் கொண்டு போய் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை விரும்பினார். அல்லேலூயா. ஒரு நாள் கூட அந்த சத்தியத்தை விற்க விரும்பலைங்க. தன்னோடு கூட இருந்த ஊழியர்களுக்காக கூட அவர் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட நிலவரத்தில் அவர் மேலே இருந்த கிருபை, அதை தான் அவர் சொல்லார், எல்லாரிலும் அதிகமாய் பிரயாசப்படுகிறேன். நான் அல்ல, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை. அவன் பணத்துக்காக, புகழுக்காக, ஏதோ காரியத்துக்காக சுவிசேஷத்தை அறிவிக்கிறான், ஊழியத்தை செய்கிறான், பொறாமையில் செய்கிறாங்க, ஏதோ விஷயத்துக்காக சுவிசேஷத்தை அறிவிக்கிறான். ஆனால் நான் என் ஒரிஜினல் பொருளாகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவருடைய கிருபையினால சொல்றேன், இலவசமாய் ஜனங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தான் அவர் எழுதும் போது எழுதுறார், இலவசமான அவருடைய கிருபையினால் நீதிமான்களாக்கப்படுகிறீர்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில, ஒரு ஊழியனுடைய வாழ்க்கையில கிருபை இருக்குமானா சத்தியத்தை ஒரு நாள் விற்க மாட்டான், ஆதாயத்துக்காக பிரசங்கம் பண்ண மாட்டான், ஆதாயத்துக்காக சபை நடத்த மாட்டான், ஆதாயத்தை அடிப்படையாக வைத்து ஒரு சபை ஆரம்பிக்கவும் மாட்டான். நிரந்தர வருமானத்துக்கு ஒரு வழி சபை ஊழியம் தான் என்று சொல்லி அதுக்காக ஒரு சபை ஊழியத்தை ஆரம்பிக்க மாட்டான். நிச்சயமா சொல்றேன். ஏன்னா அவன் மேல இருக்கிற கிருபை இலவசமாய் ஒரிஜினல். இன்னைக்கு டூப்ளிகேட்டா நிறைய விஷயம் இருக்குது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ குறித்தே சொல்லுகிற விதத்துல, வருமானத்துக்கு ஏதுவா பல விதத்துல திருச்சி பேசுற காலத்துல கர்த்தராகிய இயேசுவை குறித்து, அவருடைய வருகையை குறித்து, நித்திய ராஜ்யத்தை குறித்து தெள்ளும் தெளிவுமாய் 14 நிருபங்களிலும் ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படியெல்லாம் வாழ வேண்டும், கிறிஸ்துவோடு கூட எப்படி இசைந்திருக்க வேண்டும் என்கிற விதத்தில் எந்த ஆதாயத்தையும் எதிர்பார்க்காமல் பிரசங்கித்த ஒரு தெய்வ மனுஷன், ஒரு அப்போஸ்தலன் என்று சொன்னால் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள். அல்லேலூயா. கிருபை. எல்லாரிலும் அதிகமாய் பிரயாசப்பட்டார். ஏறக்குறை 250 கோடிக்கு மேல ஜனங்கள் கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்கன்னா, 122 நாடுகள் கிறிஸ்தவ நாடுன்னு டிக்ளேர் பண்ணப்பட்ட நாடுகளா இருக்குதுன்னா, அதுக்கு தேவன் பயன்படுத்தின ஒரு மனிதன், கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபையை பெற்ற மனிதனாகிய பரிசுத்த பவுல் அவர்கள். அல்லேலூயா. 11 சீசர்களால், 11 அப்போஸ்தலர்களால் செய்ய முடியாததை ஆண்டவர் கிருபையாய் தெரிந்தெடுத்த பரிசுத்த பவுல் அவர்களாய் செய்து முடித்தார். ஓடி 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 எந்தவித ஆதாயத்தையும், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் எனக்கு தகுதியா இருக்காது என்று சொல்லக்கூடிய எண்ணத்தோடு கூட ஆண்டவருடைய கிருபையினாலே பந்தய சாலையில ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று சொல்லப்பட்ட அர்த்தத்தின்படியாய் அடைந்தாயிற்று முற்றிலும் தேடினவன் என்று எண்ணுகிறதில்லை. என் பிராணனை அருமையாக
அருமையாக எண்ணேன். எப்படி ஆயிலும் நான் பெற்ற கிருபையின் சுவிசேஷத்தை என் ஜீவனை பானபலியாக வார்த்தாயிலும் இயேசு கிறிஸ்துவே மனிதனின் பாவத்தை மன்னிக்கிறவர். இயேசு கிறிஸ்து என்கிற இரட்சகரை வரப்போகிறவர். இயேசு கிறிஸ்துவாலே ஒரு மனிதன் நித்திய ஜீவனை சுதந்தரிக்க முடியும் என்கிற விதத்திலே ஒரிஜினலான ஆண்டவராய் தேவனுடைய கிருபையை இயேசு கிறிஸ்துவை இலவசமாகவே இந்த பூமிக்கு அறிவித்து தன்னுடைய ஜீவனை கொடுத்தவர் பரிசுத்த பவுல் அவர்கள். அல்லேலூயா. இன்றைக்கெல்லாம் சபையும் ஊழியங்களும் கெட்டு போனதற்கு காரணம் என் போன்ற ஊழியர்கள் கிருபையற்றவர்களாய் மாறி இருப்பது தான் காரணம். அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லாம் பேச்சில் அல்ல, பலத்திலே கிறிஸ்துவை சாதித்தவர்கள். அருமையானவர்களே, அவருடைய உருமால்கள், கர்ச்சிப்புகள், கைக்குட்டைகள் தேவனுடைய அற்புதத்தை விளங்க செய்திருக்கிறது. பேச வேண்டுமானால் அவள் மேல் இருந்த கிருபைகள் எல்லாம் எப்படி என்று விளக்கி சொல்வதற்கு, ஐத்துக்கு என்கிற ஒரு மனுஷன் கீழே விழுந்து எழுத்தின்படி இறந்து போய்விட்டான். 1001 விளக்கம் என்போன்ற ஊழியர்கள் இன்றைக்கு சொல்லலாம். ஆனால் பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பவுல் அவனை அணைத்துக் கொண்டு அவனுடைய ஜீவன் செத்து போய்விட்டான் என்று சொல்லப்பட்டு அவனை அணைத்துக் கொண்டு ஜீவன் இருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய பிரசங்க ஊழியத்தை முடித்துவிட்டு அவனை உயிரோடு எழுப்பி கொடுத்து விட்டு போனார்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற சகோதரனே, சகோதரி, என் போன்ற ஊழியக்காரர்களே, ஒருவேளை இந்த வார்த்தை நீங்கள் கேட்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் இந்த கிருபை இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பாருங்கள். இடம் வாங்குவதற்கும் சபை கட்டுவதற்கும் கிருபை இருக்கு என்று பேசுவதை விட்டுவிட்டு இந்த கிருபை அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லாரிலும் அதிகமாய் பிரயாசப்படுகிறேன் நான் அல்ல, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை என்று சொன்னது போல தெய்வ ராஜ்யத்தை கட்டுகிற கிருபை இருக்கிறதா? தெய்வ ராஜ்யத்துக்கு ஜனத்தை ஆயத்தப்படுத்துகிற கிருபை இருக்கிறதா? எந்த மனுஷனை கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினோளாய் நிறுத்தும்படிக்கு எந்த மனுஷனுக்கு புத்தி சொல்லி எல்லா ஞானத்தோடு உபதேசம் பண்ணுகிறோம் என்று சொன்னது போல ஒரே ஒரு நோக்கம் அவருக்கு இருந்தது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகைக்கு ஏதுவாக கரைதலை முதலானவைகள் இல்லாத பரிசுத்தமும் பிழையற்ற சபையாக கிறிஸ்தியன் ஒரே புருஷனுக்கு கற்புள்ள கன்னிகையாக சபை நிறுத்தப்பட வேண்டும் என்பது மட்டும்தான் அவருடைய நோக்கமாயிருந்தது. காணிக்க பிரிக்கணும், இடம் வாங்கணும், சபை கட்டணும், பேர் வாங்கணும், புகழ் வாங்கணும், தனக்கு வால்போஸ் அடிக்கணும், தன்னை விளம்பரப்படுத்தணும். ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஒரு அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில் இருக்கிற தகுதி அடிக்கடி சொல்லிட்டு போறோம். ரெண்டே விஷயம். ஒன்று, கர்த்தரோடு தங்கி இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை விளங்க செய்வான். இன்குள்ளோடு நானா இருந்தாலும் சரி, வெட்கப்படுற சில நேரங்கள்ல ஏதோ ஒரு சில காரியங்கள் தேவனுடைய கிருபையினால எல்லாருடைய ஜெபத்தினால சபைகளில் ஜனங்களில் நடக்குது. ஆனாலும் அன்றைக்கு இருந்த அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கும்போது அற்பமானவனாய் அப்ரோஜனமானவனாய் என்ற சிந்தை எனக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ரெண்டாவது, ஒரு அப்போஸ்தலனுடைய தகுதி இருக்கிற எல்லாவற்றையும் பகிர்ந்து கொடுத்து விட்டு அந்நியனும் பரதேசியும் போல இந்த பூமியிலே வாழ தெரியாதவனை போல வாழ்ந்து முடிப்பது. அல்லேலூயா. இன்னைக்கு எண்ணி முடியாத என் போன்ற ஊழியர்கள் தங்களை அப்போஸ்தலர்கள், ரெவரண்ட் பல பெயர்களை வைத்து அழைத்து கொண்டு இந்த பூமியிலே பதவிக்காக, பணத்துக்காக, பொருளுக்காக, ஒன்றுமே கொண்டு போக முடியாத இந்த சொத்து வசதிகளுக்காக போராடி கொண்டிருக்கிறதை பார்க்கும்போது இவர்களெல்லாம் கிருபை பெற்றவள் என்று எப்படி என்னால் ஒத்துக்கொள்ள முடியும்? எப்படி இவர்கள் கிருபை பெற்றவள் ஊழியத்தை செய்கிறாள் என்று ஏற்றுக்கொள்ள முடியும்? அருமையாளே, இல்லவே இல்லை. அருமையானவளே, வெட்கப்பட வேண்டிய காலகட்டத்தில் வந்திருக்கிறோம். அருமை தெய்வ ஜனமாகிய நீங்கள் விழிப்படையுங்கள். ஆண்டோடைய கிருபையினால் இந்த பூமியிலே பரிசுத்த பவுல் அவர்களைப் போல கிருபை பெற்ற ஜனங்களாய் பிரயாசப்படுங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியங்களை கிருபையோடு கூட செய்யுங்கள். ஒரு விசுவாச வீட்டிலே கொடுக்கப்பட்ட ஊழியமாயிருந்தாலும் சரி, ஒரு சுவிசேஷ ஊழியத்தை செய்கிற ஊழியமாயிருந்தாலும் சரி, எந்த ஊழியத்தை செய்தாலும் ஜீவன் போகும் வரைக்கும் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் இருந்த கிருபையை போல எல்லாரிலும் அதிகமாய் பிரயாசப்படுகிறேன். நான் அல்ல, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போதே ஜீவன் போகட்டும் என்று விரும்புங்கள். ரெஸ்ட் எடுக்கும் போது ஜீவன் போகணும் நினைக்காங்க. இது மனத்தாழ்மையோடு சொல்றேன். ஊழியத்துக்கு வந்திருக்கிற ஊழியக்காரர்களுக்கு, விசுவாசிகளுக்கு சொல்றேன். ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு பாத்திரம் தேய்க்கிற ஊழியம் கிடைச்சா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, கழிவே இல்லாம போறேன். இன்னைக்கு தேய்ச்சிட்டு இருக்கும் போது முடிச்சிட்டு என் உயிர் போட்ட ஆண்டவரே, ஊழியக்காரங்களை நான் பார்க்க போவேன். அறகுறையிலையும் பெயரக்கூடாது. ஏன்னா என்ன கவனிக்கிறேன், அன்னைக்குள்ள பாத்திரம் கழுவாம ஆயிரும். கழுவி முடிச்சு, ஆண்டவரே போயிட்டு வாரேன்க்கா, போயிட்டு வாரேன் சிஸ்டேன்னு சொல்லும் போது என் உயிர் போகட்டும் ஆண்டவரே. என் ஜீவன் போகும்போது தேவனுடைய வீட்டில் போட்டு ஆண்டவரே
தூத்துக்கிட்டு இருக்கும்போதே என் உயிர் போட்ட ஆண்டவரே விரும்புங்களா? பிரசங்கித்துட்டு இருக்கும்போதே உயிர் போட்டான், அல்லேலூயா. காத்திருப்பு கூட்டம் நடத்திட்டு இருக்கும்போதே உயிர் போட்டான், அல்லேலூயா. படுத்து கிடந்து தாங்க முடியல, கழுத்து சரளமா பேசிட்டு இருக்கும்போதே போயிரு, அல்லேலூயா. சரியா தப்பா? எதையோ விரும்புற நீங்க, என் பிராணனை அருமையா எண்ணேன், அல்லேலூயா, அல்லேலூயா. ரைட்டா? இப்போ எத்தனை ஆயிருக்கு? 5. என்ன 2 இருக்குல்ல, என்ன 6. ஆதியாகமம் 39:21 வாசித்தால், ஆதியாகமம் 39:21 வாசித்தால் இங்கே ஒரு மனிதனுக்கு தேவன் கிருபையை காட்டியிருக்கிறார். வாசியுங்கள். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். ஆமா, யோசேப்புக்கு தேவனுடைய கிருபை இருந்திருக்கு. இந்த கிருபை எங்க போனாலும் தயவு, எங்க போனாலும் தயவு தான். போர்த்திபார் வீட்டில் போர்த்திபார் அடிமையாக வாங்கி கொண்டு போனால் போர்த்திபாருக்கு கண்களில் தயவு கிடச்சிட்டு, சிறைச்சாலையில் ஒரு அக்யூஸ்டாக போயிருக்கிறார், தயவு கிடச்சிது. தெய்வ தயவு, கிருபை இருக்கிற மனுஷங்க எங்கே போனாலும் ஒரு தயவு கிடைக்கும். எங்கே போனாலும் எழுத்தின்படி சொன்னால் சுகத்துக்கு கஷ்டமே படாண்டா, அல்லேலூயா. யோசேப்பு போகிற இடத்துலலாம் நல்ல சாப்பாடு கிடச்சி, அல்லேலூயா. ஒன்றை சம்பாதிச்சு வச்சில்லைங்க, நல்லா சும்மாவே அவனுக்கு தயவு கிடைக்கும். எங்கே போனாலும் இரக்கம் கிடைக்கும், அல்லேலூயா. கிருபை இருக்கிறவங்கள பார்த்தாலே இரக்கம் கிடைக்கும். யோசேப்பு போர்த்திபாருடைய வீட்டுக்கு போன போது அவன் மேலே இருந்த கிருபை அந்த வீட்டுக்கு அவன் தலைமையாய் மாறுகிற விதத்திலே அந்த வீட்டு வேலைகளெல்லாம் உத்தரவாதமாய் செய்தான். சிறைச்சாலைக்கு போன போதும் தன்னுடைய வேலைகளெல்லாம் உத்தரவாதமாய் செய்தான். கிருபை உள்ள தெய்வ பிள்ளைகள் சிறைச்சாலையில் இருந்தாலும் சரி, போர்த்திபாட்டு வீட்டில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, மற்றவர்களுடைய தயவை பெற்றுக்கொள்ளுகிற விதத்திலே அவளுடைய செயல்கள் வேலைகள் எல்லாம் இருக்கும், அல்லேலூயா. இது எழுத்தின்படி இப்போ உங்களுக்கு பேசிட்டு போறது. யோசேப்பின் மேல் அந்த சிறைச்சாலை அதிகாரிக்கும் ஒரு தயவு காட்டக்கூடிய இடம் வந்து எஸ்தருக்கு காண்கிற எல்லாருடைய கண்கள்ல தயவு உண்டானவர். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார், அதிகமாய் விருத்தி அடைந்தார், அல்லேலூயா. அப்போ ஒரு கிருபை ஒரு தெய்வ பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்குன்னா போகிற எல்லார் இடத்திலும் தயவை பெற்றுக்கொள்வார்கள். இப்போ இது நம்முடைய பிரசங்கத்தினுடைய சாரம்சமான காரியம் அல்ல. கிருபை உள்ள மனிதர்கள் தயவை பெற்றுக்கொள்வர்கள் மாத்திரமல்ல, தயவு காட்டக்கூடியவர்களாய் மாறி விடுவார்கள், அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் தயவு பெற்றுக்கொள்கிற விஷயம் பெரிதல்ல, தயவு காட்டக்கூடியவளாய். போர்த்திபாருடைய வீட்டில் இருக்கிறாரு. அந்த போர்த்திபாருடைய மனைவி மோசமானவங்க. ஒரு நாள் அவளை பார்த்து, நீலாம் ஒரு மனுஷியா, நீலாம் இப்படி இருக்கிறியே, புருஷனுக்கு துரோகம் பண்றியே, அப்படியே யோசேப்பு சொல்லியிருப்பாரானா சொல்லல. அவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் கிருபையுள்ள வார்த்தைகளாய் காணப்பட்டிருக்கும். அருமையானவளே, தேவனுக்கு விரோதமாய் பொல்லாங்கு செய்வது எப்படி? இந்த வீட்டில் என்னை விட ஒரு பெரியவன் இல்லையே, நானே இந்த பாவத்தை செய்தால் எவ்வளவு துரோகம். அவனுடைய வார்த்தையின் அனுபவங்களை பாருங்கள் அருமையான. சிறைச்சாலையிலும் அப்படிதான் அவனுடைய வார்த்தைகள் எல்லாம் கனிவுள்ள வார்த்தைகளாய் இருந்தது. ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே கிருபை இருக்கும் ஆனால் அவருடைய வார்த்தைகள் எல்லாம் கனிவான வார்த்தைகளாக, கனிஞ்ச வார்த்தைகளாக, ஒரு மதுரமான வார்த்தைகளாக, குற்றப்படுத்த வேண்டும், காயப்படுத்த வேண்டும், அவர்கள் பாவி என்று சொல்ல வேண்டும் என்கிற விதத்தில் அந்த வார்த்தைகள் இருக்காது. அந்த வார்த்தைகள் தயவு பொருந்தின வார்த்தைகளாக இருக்கும், கிருபை உள்ள வார்த்தைகளாக இருக்கும், ஜீவனேனிய வார்த்தைகளாக இருக்கும், உப்பால் சாரமேற்றப்பட்ட வார்த்தைகளாக இருக்கும். அந்த வார்த்தை நல்ல வார்த்தைகளாக இருக்கும், மற்றவர்களுக்கு ஆறுதல் செய்கிற வார்த்தைகளாக இருக்கும், மற்றவர்களுடைய காயத்தை கட்டுகிற வார்த்தைகளாக இருக்கும், மற்றவர்களை அரவணைக்கிற வார்த்தைகளாக இருக்கும், மற்றவர்களுக்கு அன்பு செலுத்தக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும், மற்றவர்களை தைரியப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும், மற்றவர்களை தேற்றக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும், மற்றவர்களுடைய வாழ்க்கையில் இருக்க சோர்ந்து போன அனுபவங்கள் மாறுகிற விதத்தில் இருக்கும். நான் நம்முடைய ஊழியக்காரங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன், இல்லாதவங்க வந்தா, இல்லாதவங்க இருந்தா அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசுங்க, அவங்க மனம் விட்டு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுங்க, அவங்கள புறக்கணிக்காதுங்க, வெறுத்துறாதுங்க. குறைவுகள் இருக்கலாம், குற்றங்கள் இருக்கலாம், ஆனால் அவங்க எவ்வளவோ ஏக்கமாக இருப்பாங்க. ஊழியக்காரங்க பேச மாட்டாங்களா, ஊழியக்காரங்க நேசிக்க மாட்டாங்களா, அவங்களுடைய குறைவு பார்க்காதுங்க, அவங்க மேலே கிருபை உள்ள தயவை காட்டுங்கள், அல்லேலூயா.
யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தாங்க. அந்த சிறைச்சாலையிலும் தயவுள்ள ஒரு மனிதனாய் தன்னை வெளிப்படுத்தினான். அல்லேலூயா. கிருபை ஒரு மனிதனை தயவுள்ளவனாய் மாற்றும், தயவு பெற்றுக்கொள்கிறவனாய் மாற்றும். கிருபை உள்ள மனிதர்கள் தயவு காட்டக்கூடியவளாய் மாறுவார்கள். யாரெல்லாம் காலி சாக்கோடு வந்தாங்களோ அவங்களுடைய காலி சாக்குகள் எல்லாம் நிரப்பி விட்டான். அவனுடைய சகோதரர்களே வருகிறார்கள். நம்மை போன்றவர்களானால் என்ன செய்திருப்போம் அருமையானவர்களே. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய சகோதரர்களை பார்த்தபோது அவன் தேம்பி தேம்பி அழுதான். தன் தம்பியை பார்த்தபோது அழுதான். தன் தகப்பனை பார்த்தபோது கட்டி பிடித்து அணைத்து அழுதான். என் அருமை சகோதரனே, சகோதரி, என் அருமை தெய்வ ஜனமே, உன் வாழ்க்கையில் என் வாழ்க்கையிலும் கிருபை இருக்குமானால், கிருபையின் திரட்சி இருக்குமானால், யோசேப்புக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது போல யோசேப்புக்கு கொடுத்த தேவனுடைய கிருபை உண்மையில என் மேல் இருக்குமானால், நம்முடைய ஜீவியத்தில் மற்றவர்களை கடிந்து பேசுவதற்கு கடினமான வேலையாக இருக்கும். தயவு பாராட்டக்கூடியவளாய், அரவணைக்கக்கூடியவளாய், அவளுக்கு ஆசீர்வாதமானவளாய், அவளுக்கு நன்மை செய்கிறவளாய், அவளை ஆற்றி தேற்றக்கூடியவளாய், அவளுக்கு உதவி செய்கிறவளாக, அவளுடைய காலி சாக்களை நிரப்பக்கூடியவளாக யோசேப்பு மாறினது போல, பொல்லாத ராஜாவாகிய பார்வோனுக்கு தகப்பனாய் கர்த்தனாய் மாறினது போல, கிருபை உள்ள ஜனங்கள் தகப்பனாய் தலைவனாய் மாறுவார்கள். கிருபை கேளுங்க, சும்மா கேட்டுக்கிட்டு எழுதிட்டு போயிடாங்க. இன்றையிலிருந்து அபியாசப்படுத்துங்க. உங்களை மரண நாளில் நான் சொல்லணும். அப்போ என் மரண நாளில் யாராவது சொல்லுவாங்க, நீங்கள் அது எனக்கு தெரியாது. உங்களுடைய மரண நாளிலே நான் சொல்ல வேண்டும். கிருபை பெற்ற சகோதரன், கிருபை பெற்ற சகோதரி, அல்லேலூயா. நாம் எல்லாரும் இந்த ஊரில் கிருபை பெற்றவங்களா வாழ்ந்தா எப்படி இருக்கும்? சற்று கற்பனை பண்ணி பாருங்களா. அல்லேலூயா. கார் இருந்தா, வீடு இருந்தா, படிப்பு இருந்தா, சம்பளம் இருந்தான்னு எல்லாம் சிந்திச்சு பார்க்குற நீங்கள், யோசேப்பை போல கர்த்தருடைய கிருபை இருக்குமானால் காலி சாக்குகளை நிரப்ப முடியுமே. சிறைச்சாலைக்காரர்களுக்கும் நல்ல கருத்துக்களை சொல்ல முடியுமே. போர்த்திபாடு மனைவி போன்றவர்களும் பாவம் செய்யாதபடிக்கு தயவுள்ள வார்த்தையோடு தேவனுக்கு விரோதமாய் இவ்வளவு பெரிய பொல்லாங்கை நான் எப்படி செய்வது? தன்னைத்தானே சொன்னான். அவளை சொல்லவில்லையே. நித்தம் கண் போட்டு கொண்டிருந்தாளே. யார்கிட்ட எந்த வேலைக்காரன்ட்டே போட்டு கொடுக்கலே, புருஷன்ட்ட போட்டு கொடுக்கலே, மோசமானவனி பட்டம் கட்டலே. அவன் தன்னுடைய வாழ்க்கையில தன்னைத்தானே சொன்னான், தேவனுக்கு விரோதமாய் இவ்வளவு பெரிய பாவத்துக்கு நான் உடன்படுவது எப்படி? இந்த வீட்டில் என்னை விட பெரியவன் ஒருவன் இல்லையே. யோசித்து பாருங்கள், அவனுடைய வார்த்தைகள் எவ்வளவு நல்ல வார்த்தைகளாக இருந்திருக்கிறது. சமயமாயிற்று. வேதத்தை மூடினால் உங்களுக்கு நம்பிக்கை உண்டாகும். 7வது குறிப்புக்கு நேராக கடந்து வருவோம். கிருபை. இன்னும் பிரசங்கத்தில் ஒரு பகுதி இருக்குதே, கிருபை எப்படி கிடைக்கும் என்பது. நான் மறந்து போய் 7ன்னு நினச்சி பேசிட்டு இருக்கிறேன். கிருபை கிடைக்கிறது எப்படின்னு பார்க்கணுமே. சரியா, பார்க்கலாம். 7வதாக கிருபை யாருக்கு இருந்துச்சு? கிருபை இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? ஆதியாகமம் 24:27 வாசி. ஆதியாகமம் 24:27 வாசி. என் நிஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. தேவனுடைய கிருபை ஆபிரகாமுக்கு இருந்திருக்கு. எலியாசர் சொல்றான், என் எஜமான் மேல தேவனுடைய கிருபை இருக்கிறது. ஆபிரகாம் ஒரு கிருபை பெற்ற மனுஷன். நிறைய விளக்கம் இருக்குது, எல்லாம் ஒரே நாளில் பேச வேண்டியது. ஏன்னா ஆபிரகாம் எல்லாம் இன்னும் நான் ஒரு 500 வருஷம் உயிரோடு இருந்தா அந்த 500 வருஷம் ஒருவேளை இந்த ஆபிரகாமை பற்றி பேச வேண்டியது இருக்கும். சிலர் நினைக்கிறாங்க, இன்னும் 500 வருஷம்னா இப்போ 56 வயசாச்சு, 556 வருஷம் உயிரோடு இருப்பாராணி, ஏங்க எதுவும் சித்து போவாங்க கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. நான் சும்மா இப்போ எல்லாருக்கும் சொல்லுவேன், ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே மனுஷன் பாவம் செய்த பிற்பாடு கூட 1000 வருஷம் கூட உயிரோடு இருக்கிற மாதிரி, அப்படிதானே? பாவம் செய்த பிற்பாடு கூட ஆதாம் 930 வருஷம் உயிரோடு இருந்திருக்கு. அதனால ஆண்டவரே இவங்க எலும்பு, இவங்க சரீரத்தின் அவயம் எல்லாம் 1000 வருஷம் கூட உயிரோடு இருக்கிற மாதிரி தான் படைச்சிருக்கிறீங்க, நல்லா வாழட்டையாணி. அதனால நான் இருக்கணும்னு நினைக்கிறேன்னு நினைச்சிடாங்க. நம்ம எல்லாம் ஆக்கர் கண்டிஷனில் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு தான் இருக்குது, ஆனால் கிருபையில் ஓடிட்டு இருக்கு. அதனால நான் சும்மா அப்படி எதையாவது உங்களுக்கு சொல்லுவேன் சந்தோஷத்துக்காக. இப்போ என்ன, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் கிருபை இருந்துச்சு. இந்த கிருபை என்ன செய்துச்சு? இந்த கிருபையின் மேன்மை என்ன அப்படின்னா சொல்லிகிட்டே போகலாம். ஆபிரகாம் வாழ்க்கையில் இருந்த கிருபை அவனை அந்நியனும் பரதேசியுமா இந்த உலகத்தில் வாழ்வதற்கு கற்றுக் கொடுத்தது. பெரிய செல்வசீமாங்க வேதத்தில் சொல்லியிருக்கு, கூடாரங்களிலே தன் பிள்ளையோடும் தன்னுடைய பேர பிள்ளையோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். கொஞ்சம் வசதி வந்து இத்திரி போல் ஒரு 5000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய் கையில் இருந்து துணி கடைக்கு போயிட்டாங்கன்னா அங்கே என்னெல்லாம் கிழிஞ்ச துணி இருக்குதோ, எதெல்லாம் நமக்கு ஆகாத துணி இருக்கோ அதையெல்லாம் பறக்க ஆரம்பிச்சிருவாங்க. கையில் இருக்கிற 10,000 ரூபாய்க்கு அப்படி பார்க்குறதே இருக்கு. எம்மா இதை வாங்குவோமாம்மா, இது நல்லா இருக்கு இல்லாமல் அந்த குழல், ஆமாம் நல்லா இருக்கு வாங்குமக்கா,
அதில் ஒரு 10,000 ரூபாய்க்கு 20,000 ரூபாய் இருந்துட்டுனா பிள்ளை எம்மா கடைக்கு போயிட்டு போகும்போது ஃபேன்சி ஸ்டோருக்கு போயிட்டு போவோமாமா, அங்கே ரோஸு பவுடர் இருக்குமா வாங்குவோமாமா, கண்ணுக்கு போடுறது இருக்குது, ஐலைனர்னு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, என்னெல்லாமோ சொல்லுவாங்க. நான் சும்மா எதுவும் சொல்லுவேன், போடுவைக்கு வாங்குவோமாமா, லேசாக சுண்டில் தடவைக்கு வாங்குவோமாமா. சக்கரம் செய்கிற வேலை, சக்கரம் செய்கிற வேலை விட மாட்டேங்க, சக்கரம் செய்கிற வேலை என்ன செய்ய மாட்டேங்க, விடமாக்கிட்டு அதை வாங்குவோமாமா. ஏம்மா எனக்கு ஒரு கை கீழ்ஸு, எனக்கு முதுகு எலும்பு தேயிரை மாதிரி ஒன்று சென்று வாங்கி தருவியாம்மா. சொன்னே புரியுதா உங்களுக்கு? சக்கரம் வந்த உடனே நம்ம ஆட்கள். வேதம் சொல்லுது, ஆபிரகாம் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் எங்கே குடியிருந்தார்? கூடாரங்களிலே, தங்களை அந்நியரும் பரதேசியும் என்று சொல்லி அறிக்கையிட்டு தேவனால கட்டி உண்டாக்கப்பட்ட நகரத்துக்காக அதை தூரத்தில் கண்டு அதை நம்பி அணைத்து கொண்டு தங்களுடைய ஜீவனை விட்டார்கள். அல்லேலூயா. நம்ம ஆட்கள் எல்லாம் எதையோ அணைச்சிட்டு கிடக்கிறாங்க. ஆபிரகாமுக்கு இருந்த கிருபை, அல்லேலூயா. அந்நியனும் பரதேசியுமா ஆண்டவர்கிட்ட விட சொன்ன எல்லாவற்றையும் விட்டாருங்க, எல்லாவற்றையும் விட்டார். லைஃப்பில் எதையெல்லாம் விடணுமோ கடைசியில் சொல்கிறார், உன் ஏக சுதனும் உன் ஏக புத்திரனும் உன் நேச குமாரனும் ஆகிய ஈசாக்கு கொண்டு பலி செலுத்துனா, எனக்கெல்லாம் அது ஜீரணிக்கவே முடியலைங்க. கொண்டு போய் கட்டி அவனை பலி செலுத்துறதுக்கு கத்தி எடுத்துட்டாருங்க. ஆண்டவரை பதறிட்டார். என்னுடைய கணக்கில், என்னுடைய வெளிப்பாட்டில் நான் சொல்கிறது, ஆண்டவரை பதறிட்டார் அந்த இடத்துல. ஏன் ஆபிரகாமே அப்படின்னு கூப்பிடல, ஆபிரகாமே ஆபிரகாமே எப்படி கூப்பிட்டாரு? ஆமா, நம்ம ஒரு பாஷையில் நான் சொன்னேன், ஆபிரகாம் ஆபிரகாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. அவரு என்னன்னு கேட்டார், இன்னல கத்தி எடுத்து வெட்ட போறா, நீங்க தானே சொன்னீங்க கத்தி கடை போடல, அங்க ஒரு ஆடு கிடக்கு அதை பலியிடு, நான் என்ன நரபலி வாங்குறவரா? அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா பிரசங்கம்? கிருபை பெற்ற மனுஷனால எதையும் விட முடியும். நம்ம 1001 வருஷம் ஆனாலும் காலில் போட்டிருக்கிற மற்ற பால் வியாபாரத்துக்குள்ள அந்த இது அது என்னது மணியை கூட கலத்த முடியலை. சில விசுவாசிகள் வீட்டுக்கு போனால் சிங்கி 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 ஜிங்கி 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 ஜிங்கின்னு கேட்குது. அல்லேலூயா. இப்போ சிங்கி கேட்டதில்லை. ஆபிரகாம் இருந்த கிருபையில் விட முடியாத ஒன்றுமே இல்லைங்க. எல்லாவற்றையும் விட்டார், எல்லாவற்றையும் விட்டார். நம்ம ஆட்களுக்கு என்ன கிருபை இருக்குன்னு தெரியல. அதனால தான் வேதம் சொல்லுது, ஆபிரகாம் பரலோகத்தில் மடி உடையவராக இருக்கிறார். அல்லேலூயா. செத்து போகிறவங்கெல்லாம் அவருடைய மடிக்கு போனாங்களா? ஆபிரகாமுடைய மடிக்கு போனாரா? அல்லேலூயா. ஆமாம், தேவனுடைய கிருபை நமக்கு இருக்குமானா இந்த பூமியில் எதை விடணுனாலும் விட முடியும். சுருக்கமாக கிருபை இல்லாததுனால தான் இன்னைக்கு அங்கே ஒத்தரை ஒரு சின்ன போல ஒரு கையில் கைதான் இருந்தா சிலர்லாம் பவுன் மோதிரம் இல்லாட்டாலும் பித்தாளையிலையாவது வெள்ளியிலையாவது ஒரு மோதிரத்தை வாங்கி போட்டுட்டு சிக்கிடி பிக்கிடி சிக்கிடி பிக்கிடி சிக்கிடி பிக்கிடி சிக்கிடி பிக்கிடி கீட்டி பிக்கிடின்னு காட்டிட்டு திரிகிறாங்க. அங்கே அரை பவுனுக்கு 3/4 பவுனுக்கு நீங்கள் யாரும் களத்திங்க போட்டு போயிடறாங்க. அம்மா தயவு செய்து சொல்லி பித்தாளையில். ஆனால் ஆபிரகாமுக்கு இருந்த கிருபை, தேவனால கட்டி உண்டாக்கப்பட்ட நகரத்துக்காக எல்லாவற்றையும் விட்டார். அல்லேலூயா. எதையும் அவருடைய தன்னுடைய வாழ்க்கையில் கூட்டு போல எல்லாம் விட வேண்டிய நேரம் ஆண்டவர் சொல்ல 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 ஒரே நாளில் விட்டார்னு எல்லாம் இல்லை. அவர் கூட சேரக்கூடாத எல்லாவற்றையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காலகட்டத்தில் எதையெல்லாம் ஆண்டவர் விட சொன்னாங்களோ, எதையெல்லாம் விடுவதற்கு ஏதுவாக கர்த்தர் எச்சரித்தாரோ எல்லாவற்றையும் விட்டார். ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கிருபை இருக்குமானா விட வேண்டியதை விட்டுக்கிட்டே இருப்பான். கொஞ்சம் 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 கொஞ்சமாக கர்த்தர் நடத்த 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 அவருடைய வாழ்க்கையில் தேவையில்லாத எல்லாம் அவங்கள விட்டு விலகும். கிருபை எப்படி கிடைக்கும்? கிருபை எப்படி கிடைக்கும்? சரியா? நல்லா எல்லாரும் குறிப்பெடுக்கக்கூடியவங்க இதை நல்லா எடுத்துடுங்க. சரியா? கிருபை எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ உங்களுக்கு சொல்லி தரப்போறோம். நல்லா கடகடான்னு ஒரு 7 விஷயம் கிருபை எப்படி கிடைக்கும். முதலாவது வேதத்தில் வாசிக்கும் போது கிருபை எப்படி கிடைக்கும்னு சொன்னா, ரோமர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்தால் வாசிங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. சீக்கிரம் சீக்கிரம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று. முதல்ல என்னது? கிருபை பெற்றுக்கொள்வதற்கு என்ன வேணும்? விசுவாசம். யாக்கோபு 4:6 தாழ்மை. வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. 4:6 வாசிங்க. அவர் அதிகமான கிருபையை அழிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். கிருபை இரண்டாவது எப்படி கிடைக்கும்னா தாழ்மை. 2 கொரிந்தியர் 4:15, சங்கீதம் 90:14 வாசிங்க.
2 கொரிந்தியர் 4:15, சங்கீதம் 90:14 வாசிங்க. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படி. நல்ல பிரைசிங், நல்ல பிரைசிங். 90:14 வாசிங்க. நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களிக்கூர்ந்து மகிழும்படி காலையிலே அதிகாலை ஸ்தோத்திர ஜெபம் வீடுகளில் நடக்குமானால், சபையில் இருக்குமானால் கிருபை பெருகும். முதல்ல ஃபெய்த் என்னது? முதல் இது என்னது? விசுவாசம். 2 தாழ்மை. 3 என்னது? நல்ல பிரைசிங். போகும்போது வரும்போது காலை பிரைசிங், எங்கே போனாலும் சோத்திரம் பண்ணிக்கிட்டே போகணும். பிரைசிங் அது உங்கள் வாழ்க்கையின் சுவாசமாக மாறிடும். எங்கே போனாலும் சோத்திரம் 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 சோத்திரம். அப்படி வாய் அசையணும். சும்மா எல்லாம் இருக்கக்கூடாது. வாய் அசையணும். என்னென்னு கேட்கணும், உங்கள்கிட்ட கேட்கணும். என்ன உங்கள் வாய் அசைங்களே? என்கிட்ட சிலர் கேட்பாங்க, என்ன மந்திரம் போட்டுக்கிட்டு இருந்தே மாதிரி இருக்குது, சோத்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அல்லேலூயா. ஆமாம், அது நம்ம வாழ்க்கையாக மாறும். நீதிமொழிகள் 14:22 வாசித்தால், நன்மை யோசிக்கிறவர்களுக்கு தேவன் கிருபை கொடுக்கிறார். நீதிமொழிகள் 14:22 வாசிங்க. தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. ஆமா, அப்ப கிருபை எப்போ கிடைக்கும்னா நன்மை யோசிக்கணும். எந்த சூழ்நிலையிலும் எனக்கு யாருமே இல்லை, எனக்கு கவனிக்க ஒருத்தருமே இல்லை, எல்லாரும் இருக்கிறாங்க, எனக்கிட்ட அன்பா பேசவும் ஆள் இல்லை, அப்படியெல்லாம் கடந்து புலம்ப கூடாது. அன்றியனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவளாய் தேவனிடத்தில் அன்புகிறவளுக்கு சகலமோ எல்லாம் நன்மைக்கு. எல்லாம் என் சரீரத்தை விட்டு உயிர் போகிறதே நன்மைக்கு தான். அல்லேலூயா. எல்லாமே நன்மையா யோசிக்கணும், அப்ப கிருபை கிடைக்கும். 5 சீக்கிரம் வாசிங்க. சங்கீதம் 2 பேதுரு 1:2 சீக்கிரம் வாசிங்க. எங்க ஒரு 5 நிமிஷத்துல முடிப்போம். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும். ஆண்டவரை குறிச்ச அறிவு வளரணும். இந்த பிள்ளைகளை இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு பழக்க வைக்கிறதுக்கு இதுல அறிவு கிருபை கிடைக்காது. பணம் சம்பாதிக்கிறதுல கிருபை கிடைக்காது. தேவனை குறித்த அறிவு வரணும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாள் ஆண்டவரை குறித்த அறிவினால் கிருபை பெருகும். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவையும் தேவனை குறித்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டு வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள். அப்படி தெய்வீகத்தை குறிச்சே சிந்திச்சிட்டு இருந்தா கிருபை பெருகிக்கிட்டே இருக்கும். ரைட்டா? 6 கிருபை பெறுகிறதுக்கு சங்கீதங்களின் புஸ்தகம் 103:11 வாசித்தா, பிரசங்கி 12:13 வாசித்தா. வாசிங்க. 103:11, பிரசங்கி 12:13 சீக்கிரம் வாசிங்க. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. தேவனுக்கு பயப்படுகிற பயம் தேவை. தேவனுக்கு பயப்படுகிற பயம் தேவை. நல்லா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு தேவை. கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் தேவனுக்கு பயப்படுகிறவளா இருந்தீங்களானா கிருபை கிடைக்கும். பூமிக்கு வானம் எவ்வளோ உயரமாக இருக்குதோ அது போல் கிருபை என்ன செய்யும்? பெருசாக இருக்கும். ஆண்டவருக்கு பயந்து வாழ்கிறவளுக்கு கிருபை எவ்வளோ இருக்கும்? எவ்வளோ இருக்கும்? பூமிக்கு வானத்துக்கு எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ கிருபை இருக்கும். அல்லேலூயா. பிரசங்கி 12:13 வாசித்தா, எல்லார் மேலும் விழுந்த கடமை தேவனுக்கு பயப்படுகிற வாழ்க்கை. வாசிங்க. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4:33 வாசித்தால், அப்போஸ்தலர் 4:33 வாசித்தால் வாசிங்க. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். மிகுந்த பலமாய் என்ன செய்தார்களா? சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை. வாசிங்க. அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. அல்ல, உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி கொடுக்கணும். ஏசப்பா உயிர்த்தெழுந்தார், வரப்போகிறார். அல்லேலூயா. உயிர்த்தெழுதலை என்னது? மனுஷனுக்கு மறுவாழ்வு உண்டு என்பதை காட்டுகிறது. அல்லேலூயா. இந்த உலகத்தோடு வாழ்ந்து முடிக்கிறவன் கிடையாது மனுஷன். அதனால தான் நான் அடிக்கடி உங்களுக்கு இந்த நாட்களில் சொல்லுவோம், இந்த சரீரத்தில் இருக்கும் போதே நமக்குள்ளே நம்ம பேசுவோம். அது என்னன்னா, நமக்குள்ள உள்ளான ஒரு மனுஷன் என்ன செய்யறான்? இருக்கிறான். இந்த சரீரத்தை விட்டு மனிதன் ஒரு நித்தியமானவனாய் மாறப்போகிறான் என்பது உயிர்த்தெழுதல். உயிர்த்தெழுதலை குறித்த சாட்சி. எல்லாரும் செத்து போயிட்டாங்க, ஆனா ஏசப்பா உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி கொடுக்கும்போது பூரணமான கிருபை. இந்த கிருபை எப்படி நம்மளை விட்டு போகும்? ஒரே ஒரு விஷயம்தான். இந்த கிருபை எப்படி போகும்? சரியா? சம்பாதிக்கிற பணத்தை சிலர் ஊதாரியா செலவழிப்பாங்க. எல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு, இப்போ நம்ம தமிழ்நாட்டை பாருங்க, நல்லா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நம்ம பெரிய வசதியா உலக அளவில் பெரிய தமிழ்நாடாக வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டோடைய கிருபை என்ன சொல்லலாம், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம அரசாங்க தண்ணி வாங்கி நம்ம ஆட்கள் குடிச்சு ஒன்றும் இல்லாமல் போயிடும். சம்பாதிச்சு போகிறோம், அங்கே கொண்டு போய் கொடுக்குறோம், அந்தால போயிடும். புரியுதா உங்களுக்கு? அவ்வளோதான். ஒரு பைசா கையில் என்ன செய்யாது. 1000 ரூபாய் சம்பாதிச்சா வீட்டுக்கு 200 ரூபா 300 ரூபா கூட வர்றதுக்கு அந்த கண்டிஷன் ஆகிப்போச்சு.
இது போல நம்ம சம்பாதிக்க நமக்கு கத்தத்தர கிருபை எப்படி போக்கடிக்கும்? ஒரே விஷயம் தான். யோனாவுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்துட்டு கண்ண முடியும். வாசி, யோனாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. பொய்யான மாயையை பற்றிக் கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். பொய்யான மாயையை பற்றிக் கொள்கிறவர்கள். மாயைனா என்னது சொல்லுங்க? மாயைனா என்னது? பொய்யானது. பொய்யானதுன்னா என்னது? மாயை. மாயைனா என்னது? சூரியனுக்கு கீழே இந்த பூமி எல்லாமே மாயை. அல்லேலூயா. அழிவுக்குரியதை நம்பும் போது, அழிவுக்குரியதன் மேல் மனுஷன் நோக்கமுடையவனாய் மாறும்போது, அழிவுக்குரியதன் மேல் அவனுடைய கவனம் செலுத்தப்படும் போது, அழிவற்ற தேவனுடைய கிருபை அவன் நஷ்டப்படுத்தி விடுகிறான். யோசித்து பாருங்க. என் போன்ற ஊழியர்கள் எல்லாம் பார்த்து, அந்நாளில் அநேகரை பார்த்து உங்களை எனக்கு தெரியாதுன்னு சொல்றதுக்கு காரணமே, நிறைய ஊழியக்காரங்க மாயை நம்பி கிருபையை போக்கடித்த. கண்ண முடியுமா? ஒரு நிமிடம் ஒப்பு கொடுத்து ஒரு சின்ன ஜெபத்தை பண்ணுவோம். ஆண்டவருடைய கிருபையினால, உம்முடைய மிகுந்த கிருபையினால் உம்முடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்து, நானோ உம்முடைய ஆலயத்தின் நடுவிலே உம்முடைய கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அழியாத அன்பு கூறுகளோடு கூட கிருபை உண்டாயிருப்பதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அழியாத அன்பு கூறுகளோடு கூட கிருபை உண்டாயிருப்பதாக. ஆண்டவராய் இயேசுப்பாவை நேசிக்க நேசிக்க கிருபை பெருகும். இயேசுப்பாவை நேசிக்க நேசிக்க கிருபை பெருகும். அதுவும் கிருபையை பெற்றுக்கொள்கிற ஒரு வழிதான். எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் கிருபைக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எனக்கு கிருபை தேவை. தேவன் கிருபை உள்ளவர். தேவன் யார் என்று சொன்னால் கிருபை. கிருபை எது என்று சொன்னால் தேவன். அவருடைய ஆண்டவராய் இயேசுப்பாவுடைய கிருபையினால், கிருபையின் மேல் கிருபை, அவருடைய பரிபூர்ணத்தினால் கிருபையின் மேல் கிருபை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியவளாய் மாறும். கிருபையிலே பலப்படுங்கள், கிருபையிலே வளருங்கள். கிருபை பெருக கடவது. தாவீது கல்லில் நிச்சயமான கிருபை தேவனுடைய கண்களை. நோவாவுக்கு கிருபை கிடைத்தது, தாவீதுக்கு கிருபை கிடைத்தது, மோசேக்கு கிருபை கிடைத்தது, ஆபிரகாமுக்கு கிருபை கிடைத்தது. ஆண்டவராகிய தேவன் நம்ம மரியாள் மேல கிருபை உள்ளவங்களா இருந்தாங்க. கிருபை பெற்றவளை வாழ்க. அப்போஸ்தலனாய் பவுல் கிருபை. இப்படி வேதத்திலிருந்து இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. நாமும் கிருபை பெற்றவளாய் வாழ்ந்து கர்த்தராகிய இயேசுவை சந்திக்க கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. ஆமென்.